அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரின்சிபல் கொடுத்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல 18 இறை சட்டங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றைய தினம் அதோட ரிவ்யூ கேட்டிருந்தோம். யாராரு இதன் மூலமாக ஏன்னா நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாக்க அதிலிருந்து என்ன பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நிறைய விஷயத்துல ரொம்ப பேர் நிறைய சொல்ல முடியல. நேற்றுக்கு டைமிங் இல்லை. அதன் பிறகு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதுல 3 மட்டும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா இப்ப தொடர்ச்சியாக ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம காலையில உட்கார்றாங்க, மெடிடேஷன் மாதிரி இங்க உட்கார்றாங்க. காலை அதிகாலையில் தன்னுடைய எழுந்த முதல் வேலையை இதுக்காக நீங்க டெடிகேட்டட் பண்ற அப்படிங்கிறது அது மிகப்பெரிய பங்களிப்பான விஷயம். அந்த இந்த பொன்னான நேரத்திற்கு இந்த நேரத்தை உங்களுக்கு செலவு செய்வதால் இதிலிருந்து என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்றது அது என்னுடைய முதல் கடமையாக நான் கருதுறேன். ஏன்னா சிலர் இருக்க ஒன்றும் தெரியல வந்துட்டு இருக்காங்க, ஏதோ மெடிசன் கொடுக்குறீங்க, கிறிஸ்டல் வாங்குறோம், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கர்மா அப்படிங்கிறத பத்தி தெரியுது, அவ்வளவுதான். இதனால என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி மற்றவங்க வெளிப்படையா சொன்னாதான் தெரியும். ஆரம்பத்துல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அது அது வேண்டாம், ரிவ்யூ கேட்கறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல வருஷமாவே கேட்டுட்டேன். ஏன்னா மற்றவர்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது நாம செய்வது, இதன் மூலமாக ஒருத்தர் பலன் அடைகிறாங்கன்னா அதை நம்ம கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பலன் அடைய வைப்பதுதான் நம்முடைய வேலை. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது நடக்கும். ஆனா இப்போ நான் மாடர்ன் ட்ரெண்ட்ல ஏதாவது டாக்டர்கிட்ட யாரு போனாலும் சரி, இதுல இருந்து என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ஜோசியம் பார்க்கறதுனா கூட இவரை பார்த்து தான் பெரிய ஆளா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஜோசியம் போடுறாங்க. ஸோ ரிவ்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது மார்க்கெட்டிங்கா நம்ம போகல, இது இறைத்தன்மையோடு போகக்கூடியது. அதனால நமக்கு அந்த ரிவ்யூ தேவையில்லை. உண்மையில் இதை உணர்பவர்கள் அதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள். டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றதுன்னா, இறைத்தன்மை உடையவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இங்க வருவாங்களே தவிர மற்றபடி இதே பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து பில்டிங் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது நம்ம சொல்றதும் இல்லை. ஏன்னா இது இந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதம், இறைவன் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இதுல வரும். பலமுறை அவர் தெளிவா சொல்றார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்படிங்கும்போது இங்க ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனாலும் கூட இதுல என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதனுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதுல இன்னைக்கு ஒரு 3 மட்டும் சொல்ல, நிறைய பேர் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்காரு, கடன் கொடுத்து ஒரு ட்ரேடிங் விஷயத்துல அது மாதிரி 2-3 பேர் இந்த கடன் கொடுத்தவர்கள் வரல அப்படின்னு அதற்காக ஃபோன் பண்ணி கேட்டவங்களும், அந்த கடன் கொடுத்ததனால் பாதிக்கப்பட்டு வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்கள், பொருளாதார ரீதியாக உயர்வு வேண்டும் அப்படின்னு கேட்குறவங்களும் ஒரு 3 பேரோட ரிவ்யூ இருக்குது. அதுல ஒருத்தர் மட்டும் சொல்றேன், ஏன்னா ஒன்றும் வித்தியாசமா இருந்தது. அதுல ஏற்கனவே கொடுத்த 40 46 லட்சம் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காரு. அதான் கேட்டுட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காங்க, ரொம்ப பேர் கடன் வாங்கியிருக்கலாம். அந்த சூழல்ல அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது தன்மையோடு நான் கொடுத்துட்றேன், இப்ப தரேன் அப்படி, சப்போஸ் முடியலன்னா கூட அந்த பேசுகின்ற தன்மை இருக்குல்லையா ரொம்ப முக்கியம். அவங்க வாங்கணும் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். கொடுக்க முடியாது இப்ப என்ன பண்ணுவேன்னு இவர் கடுப்பாயிட்டாரு. கொடுக்க முடியல என்ன பண்ணுவேன் அப்புறம் சொல்லி அவர் நினைச்சாராம், இதுக்கு பேர் போட்டு தள்ளிட்டீங்க, ஜெயில கூட இருந்தலாம், அங்க கேஸை பார்த்துக்கலாம் போல், என்ன வாங்கிட்டு இவ்வளவு திமிரா பேசுறாங்க அப்படின்னு போட்டு ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டு தான் ஏதோ ஒரு லிங்க்ல நம்மளோட உள்ள கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் டாக்டர் சொல்லியிருந்தார், இது மாதிரி நீங்க கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொன்னாரு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா இதே டென்ஷனா இருக்காரு. இது 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 இந்த கடன் வர்றதை நினைச்சே அவர் டென்ஷன் ஆகி வேலைக்கு போக முடியல. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி போனா போது விட்டுடுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அதன் பிறகு கேஸ் ஃபைல் ஆயிருக்குது, இவங்க லாயரும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. மன்னிப்பு கேட்டுட்டு போனா போது விட்டுருவோம் அப்படின்ட்டு இது மாதிரி லாயர்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு விட்டுருங்கன்ட்டு. அவன் லாயர் என்ன பண்றேன், அவனுக்கு துட்டு வரணும் இல்லையா, சார் அந்த மாதிரிலாம் விட்டு முடியாது, கேஸ் ஃபைல் பண்ணா ஏதாவது ஒரு ஃபினிஷ் பண்ணணும், இல்லைன்னா போயிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஏதாவது பண்ணிட்டு போ, நான் எனக்கு பொறுத்தவரை வேண்டான்னு விட்டாரு. ஆனா இந்த பிரேயர் வச்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி வேற சொல்லிட்டு இருக்கோமா,
அப்போ ப்ரேயர் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 5 நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு. அவங்க தரப்புல இருந்து பேசுறதுக்குன்னு வர்றாங்க, என்ன சார் பண்றதுன்னு கேட்டாரு. நான் தான் சொன்னேன், இது மாதிரி நீங்களா போக வேண்டாம், அவங்களா வந்தா இருக்கிறத கொடுக்கறத வாங்கிக்கிங்க அப்படிங்கும்போது, நேத்திக்கு திரும்ப சண்டேல வந்து கன்சர்ன் பர்சனே அவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசிட்டு, மன்னிச்சிருங்க சார், சில சூழல் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு, அதனால 46 lakhs கொடுக்க வேண்டியது இருக்கு. வட்டியெல்லாம் சேர்த்தா 50 52 கிட்டத்தட்ட வருது. கடனா வாங்கினது மட்டும் அவ்வளோ இது இருக்குது, ட்ரேடிங்ல வாங்கினது. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், படிப்படியா கொடுத்துட்றேன், வட்டி மட்டும் இப்போ என்னால கொடுக்க முடியாது, பொறுமையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் அடிச்சாரு. இந்த மாதிரி பேசுறாங்க சார் அப்படின்னு. ரைட் ஓகே, இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க தயவு செஞ்சு, அவன் கொடுக்கறது எல்லாமே லீகலா எடுங்க, அவன் கொடுக்குறானேன்னு வாங்கிக்காத. இப்போ வாங்குறவனா கொடுக்குறவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் கொடுத்துட்டு என்கிட்ட மல்லு கட்டிட்டு 10 லட்சத்தை கொடுத்துட்டு 50 லட்சம் வாங்கிட்டான்னா அவன் ஃபோன் பண்ணி இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி கேஸ் கொடுத்துட போறான், அதனால அதை ரீகலா வாங்கிக்கிங்க அப்படின்னா. ஆமா சார், அப்படி பண்ணாலும் பண்ணுவான் சார், ஏற்கனவே நம்ம மாரி காண்டுல முல்டாவா மாத்தி விட்டாலும் விட்டுருவாங்கன்னா, அதனால வாங்குறத வந்து கிளியரா வாங்கிக்க, பேசுறதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு லீகலாவே பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது, வரவே வராது, அதாவது கொலை செய்யக்கூடிய அளவிற்கு துணிந்த ஒருவர் மன்னிப்பு கேட்ட பிறகு அவருக்கு அந்த பணம் திரும்ப வருகிறது அப்படிங்கும் பொழுது, இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, மன ரீதியான மாற்றம் நிச்சயம் ஒருவரை நம்ம இல்லை, நம்மளுக்கு நாம் யாரை நினைத்து வந்து மன்னிக்கிறோமோ அவர்களிடமிருந்து நமக்கு ஃபேவரான பாசிட்டிவான செய்திகள் கட்டாயம் வருகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தியை உணர முடியும். அதே மாதிரி இன்னொரு அம்மா, இன்னொரு மேடம் சகோதரி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க எனக்கு கால் பண்ணது என்னன்னுக்காக, சைனஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் தலைவலி, இந்த ப்ராப்ளத்துக்காக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு அவங்க மாமியாருக்கும் அவங்களுக்கும் தகராறு, ரொம்ப டிப்ரெஷன்ஸு, கண்டுக்க மாட்டாங்க, தகராறு இருக்கும்போது அப்போ நம்ம மன்னிப்பறிக்கையில் அதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த பிரச்சனை வர்றது அவங்க வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இதை கேட்ட பிறகு அவங்களோட மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டிருந்தோன்னே வழக்கமாக சண்டை போட்டுட்டு இருந்தால் தான் அவங்களுக்கே பிடிக்கும் போல இருக்கு. ஒரு குரூப் இருக்கு, சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படிதான், அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். திடீர்னு மாறினாக்க இது என்ன இன்னமும் மாறிடுச்சே, வழக்கமாக சண்டை தானே போடுவாங்க, இது மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் அன்பா கேட்டிருக்காங்க, அது பேசியிருக்காங்கன்னு அவங்க பையன்கிட்ட போய் சொல்றது, உங்க பொண்ணு உங்க ஒய்ஃபுக்கு என்னமோ ஆயிடுச்சு போட்டுருக்கு, உங்க ஒய்ஃபுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் இது கேட்டிருக்காரு, என்ன எங்க அம்மா அப்படி சொல்றாங்களேன்னு. இல்ல இல்ல, இப்ப நான் வந்து அந்த அவங்கள பார்த்தாலே கோவமா பார்ப்பேன், சாப்பாடு வச்சுட்டு போவேன், அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் நான் பொறுமை, ஏன்னா இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, ஏன்னா நீங்க உங்களுக்கு வேலைக்கு போகாததுக்கு சரியா பணம், ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்படி இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு கன்சல்டேஷன்ல கொடுத்தது அவங்க சைனஸ் தலைவலிக்காக. அதுக்கப்புறம் அவங்க பண்ண, இல்லை சார் எனக்கு வேண்டாம், எங்களுடைய மாமியாருக்கு வந்து டியூ டு த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, ஜாயிண்ட் பெயின், அவங்களால எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, வலி பயங்கரமா இருக்கு, இந்த வலிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை மேடம் உங்களுக்கு பார்ப்போம், சேர்த்து கூட பார்ப்போம். இல்லை இல்லை வேண்டாம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சரியாகட்டும், எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னது, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சரியானாலே நாங்க சரியாயிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ ஐ லைக் so very much, I really thank to her, follow this method and in our principles. நம்முடைய இந்த கொள்கையை பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உணரும் பொழுது உண்மையில் நாம் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வளருது. ஏன்னா மனமாற்றம்ங்கிறது ஒருத்தருக்கு அவ்வளவு சீக்கிரம், ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு பொண்ணே டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வரும்போது இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் மூலமாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரியலா நடக்குது. அதன் மூலமாக அந்த குடும்பத்தில்ங்கிறது பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அவங்க மாமியாருக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கன்சல்டேஷனை மாற்றி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க மாமியாருக்காக தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ரியல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தாங்க, மகன் எஸ், அந்த அம்மா, ஒரு மகன் ஒரு மகள், அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு.
மேரேஜ் ஆகி வீட்டில் மருமக அவங்களோட இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆக போகுது. டிகிரி முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க ஏற்கனவே சொல்லணும் தெரியுமா, இது மாதிரி சில பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் வாழ்றதை விட எங்கேயாவது ஊரை விட்டு போயிடலான்னா அந்த அந்த இதில் வர்ற அந்த அம்மா. அப்போ சாட்டர்டே பேசினாங்க. சாட்டர்டே நைட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மன்னிப்பு அறிக்கையை கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹீஸ் டிசைடட். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பையன்கிட்ட பேசியிருக்காங்க, நான் இருக்கிறதுனால தான் வந்து உங்க ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல, அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருக்குது, நான் வேணா எங்கேயாவது போயிட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மகன் என்ன சொல்லியிருக்கான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும், ரெண்டு பேருக்கும் உள்ள தகராறு எப்பவுமே வேற மாதிரி தான் சமாதானப்படுத்திருக்கணும். பட் அவங்க பையன் என்ன சொல்லிருக்குன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு எழுந்து போயிட்டாரான். அப்போ ரொம்ப அழுதாங்க. அப்போ என் பையன் வந்து நான் வெளில போனால் போகட்டும்னு தானே நினைக்கிறான், அப்போ நான் எதுக்கு சார் இருந்துக்கிட்டு அப்படின்னாங்க. அப்படி இல்லாமா, பர்பஸாக தான் வந்திருக்கீங்க, எந்த ஒரு காரணமும் இறை ஒருத்தரை படைச்சிருக்கிறதுங்கிறது நிச்சயமா எந்த சூழ்நிலையுமே தற்கொலை அல்லது இந்த உறவுகளை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இறை படைப்புல கிடையவே கிடையாது. தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயமே இறைவனுடைய இதுல லாவிலே கிடையாது. அது மனிதர்களாக எடுத்துக்கொள்வது தான், அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி அந்த உடம்புகளை ஈவன் சித்தர்களே சொல்றது, ஆன்மீகத்தில் ரொம்ப பேர் சொன்னாங்க துறவரம் அப்படின்னு குடும்பத்தை விட்டு போறது, அது ரொம்ப ஹைலைட் ஸ்டேஜ். பட் சித்தர்கள் காட்டுகின்ற ஆன்மீக வழி அப்படிங்கிறது குடும்பத்தையே துறந்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்தோடு தான் இல்லறத்தோடு தான் துறவரத்தை அவங்க மேற்கொள்றாங்க. அப்போ அவன் அந்த மனவேதனையோட அவங்க சொன்ன விஷயம், நான் வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், இல்லை ஒருவேளை இருக்கவே வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை பொறுமையா இருங்க. அப்போ நான் சொன்னேன், டெடிக்கேட்டடா நீங்க இதை பண்ணுங்க. காலையில் எழுந்திருக்கீங்க இல்லையா, எழுந்திருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த அந்த பிரேயர்ல வந்து என்னுடைய மகனை, நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருந்தாதான் இது நடக்குது உங்களுக்கு, இல்லைன்னா இவ்வளோ ஒரு மோசமான உங்க பையனே இப்படி சொல்ல மாட்டான், ஏதாவது பண்ணீங்க போ அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்போ சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்ப நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, உங்க பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு மருமகள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் உயிரோட இருக்கிறதுக்கே காரணம் இல்லை, நான் போயிருப்பேன், பட் இருக்கிறது காரணம் என்னோட பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க நம்பிக்கை இல்லை, பட் அதை முடிச்சுட்டேன்னா நான் போயிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க தொடர்ச்சியா 48 நாள், இது 90 நாள் கடந்து வருது. ஏறத்தாழ ஒரு 50 நாள் கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த மன்னிப்பை வந்து அவங்க மருமகள்கிட்ட கேட்டிருக்காங்க. கோவப்படுறது இல்ல. இதை கொஞ்சம் ட்ரை பண்றேன். நான் சொன்னேன், நீங்க இந்த 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 குடும்பத்தை விட்டு நீங்க போறீங்க, ஒருவேளை தற்கொலை, அது எவ்வளவு பெரிய பெயின். இந்த குடும்பத்தை விட்டு சப்போஸ் போறீங்க, இது இல்லாம இதை பத்தி எவ்வளவு நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுவீங்க. அதை விட குடும்பத்திலே இருந்து இந்த விதம் மற்றும் பிரேயர்ல வைங்க, பிரேயர்ல கட்டாயமா வைங்க, மாறணும். உங்களுக்கு எப்பெல்லாம் அவங்க கோபமா பாக்குறாங்க, எப்பெல்லாம் திட்டுறதுன்னு வருதோ, அப்ப அமைதியா உட்காந்துட்டு மன்னிப்பு மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதன் மாதிரி நடந்தப்போ சனிக்கிழமை திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க மருமகளே வந்து கேட்டுட்டு, ஆக்சுவலி இவங்களே மறந்துட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு சொல்லும்போது சனிக்கிழமை வந்து அவங்களுடைய கல்யாண நாள் போட்டிருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாரு, கல்யாண நாள் போல இருக்கு. அவங்க மருமகளே போயிட்டு அவங்களுக்கு புடவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, என்னடா அது நம்ம வீட்டுலதான் அது நடக்குதா இல்ல கனவா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், மாறி இருக்காங்க. இது மாதிரி என் பையன்கிட்ட கேட்டேன், என் பையன் அவன் சொல்றாங்க, என் பையன் பண்ண மாட்டான், நான் ஏதோ என்ன பாரமா தான் நினைக்கிறான், நான் எனக்கு செலவு பண்ற மாதிரி தான் நினைக்கிறான், ஒரு நாள் கூட அவளை அன்பா வந்து என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்கற, சரி அப்படியா அப்படின்னு போறான், என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற செலவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான், ஆனா நான் அவனுக்கு செலவு கொடுக்க மாட்டேன், செலவு வைக்க மாட்டேன், எனக்கு போட்ட பணம் இருக்குது, எங்க ஹஸ்பண்ட் வர பென்ஷன் பணத்துல நான் செலவு பண்ணல எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் சேர்த்து என் பொண்ணுக்கு 1 ரூபா கூட அங்க இருந்து இல்லாம நான் பண்ணி வச்சிருவேன், இதுல என்ன முடியுமோ அதை நான் பண்ணி வச்சிருவேன், ஆனாலும் அவன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகனையும் மீறி, மகன் சரியாக இருந்தால் நிச்சயம் மருமகள் வந்து மாற மாட்டாங்க. எவ்வளவா இருந்தாலும் ஒரு வழிக்கு அந்த இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது மிகப்பெரிய சவால். உலக உலக போரை விடவும் பயங்கரமான சமாதான பிரச்சனை இந்த குடும்ப சூழலை சரி செய்வது அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்குது. என் மருமகளே வந்து என்னுடைய கல்யாண நாளத்தை இது பண்ணி நினைச்சு கரெக்டா புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, இது ஒண்ணு போதும் அப்படின்னு நான் சொல்றாங்க. நான் வந்து என் மருமகளை தேடி நான் பார்த்து கல்யாணம் பண்ணி படிச்சதுக்கு இது ஒண்ணு போதும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஸோ உண்மையில் இந்த ஒரு 3 சம்பவத்தை எடுத்து பார்க்கும்போது நிறைய இருக்குது. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நிறைய சம்பவங்கள் இருக்குது. அப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் ஒருவரை மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வருகிறது என்பது
உறுதியானது. இது டே டு லைஃப்ல இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய பலருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இது அவர்களோடு நான் நேரடியாக தொடர்பில் இருப்பவன் அப்படிங்கிறதுனால இதை சொல்றேன். அந்த மன்னிப்பு எப்படி பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட்ல சொன்னார் இல்லையா, நான் கொலையே பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய அந்த உறவில் ஏற்படுகின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, மன்னிப்பு எல்லாருமே மன்னிக்க தயாரா இருக்காங்க. ஆனால் சடுதியில் சொல்லுகின்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய காயத்தையும் கத்தியை விடவும் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறது. ஆறாத ரணம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிறது. அதுல வந்து ஏற்கனவே ஒரு டெடிகேஷன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்டோரிஸ் ஒன்று இருக்கு. அதுல ஸ்டோரிஸ்ல என்னன்னா, ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தர் இருக்கார் ஒரு ஊர்ல, மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தர். அந்த ஊர்ல எத்தனை ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆள்ல இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்கும் பொழுது அப்ப ஒரு 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு தகராறு நடந்துருது. தகராறு வந்தோடனே தகராறு வந்த போது அவரு அடிக்கிறாரு அவனை. அடிக்கிறாரு. அடிச்ச உடனே வாங்கிட்டு இருக்கான். ஆனா அடிச்ச பிறகு அடிக்கும் போது சில வார்த்தைகள் திட்டுறாரு. அன்பார்லிமெண்ட் வேர்டு சொல்லி திட்டுறாரு. டக்குன்னு அவனுக்கு கோவம் வந்தது. திருப்பி அந்த முதலாளி அடிச்சிடறான். அடிச்ச உடனே எல்லாரும் முன்னாடி அடிச்ச உடனே அவர் கோவம் வந்தது. உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அடுத்த 2 நாள்ல என்ன பண்றாரு, அந்த இரவுல அவங்க குடிசையில் அவங்க வீட்டை வந்து ஆள் வச்சு கொளுத்திடுறாரு. கொளுத்தும் போது இவர் மட்டும் எஸ்கேப் ஆறாரு. அவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு என்ன பண்றாரு, கேஸை வந்து மாத்தி போடுறாரு. அந்த இதுல அவர் தானே பெரிய ஜமீன்தார் அப்படிங்கிறதுனால கேஸை மாத்தி, அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, அதனால இவரே அவங்கள கொளுத்திட்டார் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணி, கேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவரே அரெஸ்ட் பண்றாங்க. 10 ஆண்டுகள் ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகிறான். அந்த 10 ஆண்டுகளும் அவன் உடம்பு உள்ள நாடி நரம்பு அத்தனையும் அவனுக்கு வந்து வெறித்தனம் இருது. மிகப்பெரிய வெறித்தனம் இருது. அவனை எப்படியாவது வெட்டி படுகொலை செய்யணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். அப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே அவனுடைய பிளானிங் என்ன பண்றான்னா, அவனை எப்படி கொல்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் திட்டம். டெய்லி அவனுடைய வேலையே அதுதான். 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ என்ன பண்றான்னா, தாடி மீச இந்த டோட்டலா அவனுடைய கேரக்டரே மாத்திக்கிறது. பார்த்தாலே அடையாளம் தெரியாம இருக்கிறது. ஆனாலும் சந்திக்கிறது, சந்திச்சு கொலை பண்ணும். அவனுடைய 10 ஆண்டுகளுடைய திட்டமே அதுதான். அப்போ போடும்பொழுது அப்ப என்ன பண்றான், இப்போ இது முடிஞ்சு வெளியில போனா என்ன பண்றதுன்னா, வேலை யாரும் கொடுங்க, ஏதாவது கொடுத்தாதான் செய்யணும். அப்ப என்ன வேலை செய்யலாம்னா, அப்போ செருப்பு தைக்கிற வேலை. அப்ப ஈஸியா எங்க வேணாலும் போய் டெண்டர் போட்டு உட்காந்துடலாம் இல்லையா, அதனால செருப்பு தைக்கிற வேலை பெரிய பிளானிங் எந்த பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருந்தோடனே ரிலீஸ் ஆகுறான். ரிலீஸ் ஆன உடனே உள்ள போறான். உள்ள போய் அந்த ஊர்ல போய் பார்க்குறான். உள்ள போய் தேடும்போது கத்தி, அந்த இது தோல் தைக்கிறது கத்தி வைப்பாங்களா, அது நிறைய 2-3 நல்ல வெரைட்டியா வச்சிருக்கான். பட் அவனுடைய பிளானிங் அதுதானே. அங்க போய் தேடுறான். எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கும்பொழுது அந்த ஊர்ல போய் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி வீடு எல்லாமே உடஞ்சி எல்லாமே மாறி போயிருக்கு. அப்ப கேட்கறான், எங்க அந்த ஆளு காணோம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஒரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி அவங்க பையன் கூட போயிட்டாரு. என்ன ஊருக்கு போயிருக்காருன்னு தெரியல எனக்கு. அப்ப சில பர்சன் இந்த ஊரா இருக்கும் அந்த ஊரா இருக்கும்னு, அதன் பிறகு அவங்க சொல்ற ஊருக்கெல்லாம் போயிடான். அந்த ஊர் இந்த ஊர் எந்தெந்த ஊர் எல்லா ஊரையும் தேடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. 3 வருடங்களாகவும் போறான். தேடிக்கிட்டே இருக்கிறான். தேட எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்றான், ஒரு இரவு நேரம் சாலையில கடந்து போகும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் போறாரு. ஆப்போசிட்ல போகும்போது திடீர்னு பார்த்தா யார் அவன் சந்திக்கணும்னு நினைச்சானோ அதே ஆள் போயிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. இவனை தான்டா தேடிட்டு இருந்தோம், மாட்டினான்டா அப்படின்னு. அப்பனா கிராஸ் பண்ணி போறான். அவனை பின்தொடர்ந்து போறான். ஒரு வீட்டுக்கு, பெரிய வீடு இருக்கு, அங்க போறான். போயிட்டு பார்த்துடுறான். அடுத்த நாள் காலையில திரும்ப அதே இடத்துக்கு வரான். அந்த வீட்டுக்கு அதே இடத்துக்கு வரும்பொழுது அவர் மட்டும் இருக்கிறாரு. மற்ற யாருமே இல்லை. அவங்க பையன் வேலைக்கு போய்ட்றான், பொண்ணு வேலைக்கு போய்ட்றா, அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அவர் மட்டும் இருக்கிறாரு. வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. வேலைக்காரங்க முடிச்சுட்டு வெளில போகிறாங்க. 10:30 மணிக்கு வெளில போகிறாங்க. கரெக்டாக அவன் 10:30 மணிக்கு போகிறான். போய் செருப்பு தைக்கிறேன்னு உள்ள போகும்போது அவன்கிட்ட கேட்குறான், ஐயா இது மாதிரி செருப்பு தைக்கிறேன் நான், உங்களுக்கு ஏதாவது பழைய செருப்பு இருந்தால் தைச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவன் இல்லை இல்லை பழைய செருப்புலாம் இல்லை, எனக்கு செருப்பு தைக்கிற வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் சொல்கிறான், அப்புறம் சொல்ல இது மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5-10 செருப்பு வச்சுருக்கான். இந்த மாதிரி ஒரு செருப்பு நான் புதுசு புதுசாக டிசைனில் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று சூட்டபிளாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு இருந்தாக்க. அவன் சொல்கிறான், நான் வந்து அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் யாரையாவது ஒருத்தர் சந்திச்சு அந்த செருப்பை வந்து இலவசமாக கொடுப்பேன்.
அவங்க கொடுக்குற காசை வாங்கிப்பேன். இன்னைக்கு முதல் நாள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இலவசம்னா ஈஸியா என்ட்ரி ஆயிடுவாங்கல்ல, அப்படியா ஃப்ரீயா தானே கொடுப்பேன், காசு கேட்க மாட்டேன், காசெல்லாம் கேட்க மாட்டேன். உள்ள விட்டுறாரு. உள்ள விட்ட உடனே போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். பேசிட்டு அளவு எடுத்துட்டான்னு அப்புறம் அவர் சொல்றாரு பழைய சிற்பா 2 3 தைங்கன்னு. 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்போ உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல வந்து கொல்றவன் இவனும் அவரும் முதலாளியும் தவிர வேற யாருமே இல்லை. பேச பேச இவனுக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகுது. அவர் வந்து அப்படியே டியூ டு த ஏஜ் ஃபேக்டர்னால அப்படியே லேசா தூக்கம் வருது. நான் சொல்றேன் சரி நினைக்கிறான், சரி இந்த டயத்துல அவனை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு சரி முழிக்கிறாரு. அப்ப பேசும்போது கடைசியில அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான். உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத சம்பவம்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, மறக்க முடியாத சம்பவம்னு நிறைய இருந்தாலும் கூட ஒரு சம்பவமும் எனக்கு வந்து மறக்கவே முடியல அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான். அப்ப சொன்னா இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வேலை பார்த்தான் ஒருத்தன். அந்த வேலை பார்க்கும்பொழுது என்கிட்ட கோவமா பேசிட்டான். அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது. ஆக்சுவலி எனக்கு வேற அவங்க வீட்டில் பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையா இருந்தது. பட் இருந்தாலும் பொறுமையா நான் பேசியிருந்திருக்கலாம். ஆனாலும் என்னால் முடியல, கோவத்துல பேசிட்டேன். அவன் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவன். அவன் கோவமா பேசி நான் அடிக்கும்போது என்னை திருப்பி அடிச்சிட்டான். அந்த கோவத்தை தாங்க முடியாம அவங்களோட வைஃபையும் குழந்தையும் நான் எரிச்சு நான் தான் கொன்னுட்டேன். அது இல்லாம பழியும் அவன் மேல போட்டுட்டேன். அது நான் பண்ணது பாவம்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில பெரிய மறக்க முடியாததா இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் செய்யறதுன்னு தெரியல. பட் அதுக்காகவே அந்த ஊர்ல இருந்து நான் வெளில கிளம்பி வந்துட்டேன். ஒருவேளை அவன் திரும்பி வந்தா எப்படியாவது என்ன கொன்னுடுவான்னு தெரியும். அதனாலே நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமேட்டுக்கு அவன் சொல்லுவான், அப்போ அவன் கொல்றதுக்காக அந்த கத்தி எடுத்துட்டு இருப்பான். கத்தி எடுத்துட்டு கரெக்டா அந்த இடத்துல நிற்பான். அவன் சொல்லுவான். சொல்லும்பொழுது அவன் கேட்பான், அவன் சப்போஸ் அவன் உயிரோட வந்தா என்ன பண்ணுவேன், உன்னை கொல்றதுக்கு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்பான். கொல்றதுக்கு ரெடியாப்பான். அப்போ சொல்லுவான், அவன் ஒருவேளை என்னை கொல்றதுக்காக வந்தா நிச்சயம் அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படிமா. டக்குன்னு என்ன பண்ணிடுவான், அவன் கத்தியை கீழே போட்டுட்டு அழுதுட்டு அப்படியே திரும்பிடுவான். எதுவும் இல்லை, அப்படியே அழுதுட்டு திரும்புவான். திரும்பும்போது ஏன் போற அப்படிமா. அப்போ சொல்லிட்டு போவான், உனக்கு மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மையும் நீ செஞ்சது பாவம் என்று உனக்கு தெரிந்த பின்னால் அதனால் நீ இன்று உயிரோடு தப்பித்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஏன் அப்படின்னு கேட்பாரு. அவன் சொல்ல மாட்டான், கிளம்பிடுவான். போயிட்டு இருக்கும்போது அப்ப அடிக்கடி மனசுல சொல்லிப்பான். ஏன் அப்படின்னா அவனை கொண்டிருக்கலாம். அப்போ சொல்லுவான், ஒருத்தன் திருந்திட்டான், அவன் திருந்திட்டாங்கும்போது அவனை கொல்றதுங்கிறது தவறு அப்படின்னு எனக்கு தோணுது. அதை விடவும் அந்த ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா, அந்த கத்தி இருக்கு இல்லையா, செருப்பு தைக்கிறதுக்காக சுனை தீட்டப்பட்ட கத்திகள் இருக்கு இல்லையா, அந்த கத்தியை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது, அவன் குத்தலான்னு எடுக்கும்போது அந்த கத்தியை பார்க்கும்போது அவன் கத்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த 10 வருடம் அவனுக்கு சோறு போட்டது, இந்த 5 வருஷமா சோறு போட்டது அந்த கத்தி. சொல்றான், எனக்கு இந்த சோறு போட்ட கத்தி என்னை வாழ வைத்த கத்தியால் அவனை கொலை செஞ்சுட்டு இதை நான் பாவமாக்க விரும்பவில்லை. அதே மாதிரி அவன் என்ன நம்பினதுங்கிறது என்னை நம்பவில்லை, என்னுடைய தொழிலை நம்புகிறான். அப்போ ஒருவேளை கொலை செய்தால் இந்த தொழிலுக்கு நான் செய்த பாவமாக இருக்கும். அதே மாதிரி அவன் வந்து திருந்திட்டான், அவன் வந்து திருந்திட்டான், அந்த அந்த செய்த பாவத்தை அவன் உணர்கின்றான், மன்னித்து விட்டான், அவன் மன்னிப்பு கேட்கிறான். அப்படிங்கும்போது அவன் திருந்து விட்டான் சொல்லிட்டு அவன் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவாரு, நீ வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்ற, மன்னிச்சிட்டேன்னு சொல்றீங்க, ஆனால் காலம் கடந்த மன்னிப்பு, அதனால் என்ன பிரயோஜனம்? நீ மன்னிச்சுட்ட, ஆனால் இது காலத்தையே ஒருவேளை மன்னிச்சிருந்தால் எப்படி இருக்கும்? காலம் கடந்து விட்டது, இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதை முடிகிறது. இது நான் சொல்றது இல்லையா, மொத்தம் நான் எழுதிய 86 கதைகள்ல இது ஒரு கதை. மன்னிப்பு அப்படிங்கிற கதையில வரும் 86 கதைகள். அதே மாதிரி மனோரஞ்சிதம்ங்கிற ஒரு கதை மற்றும் 86 கதைகள்ல சிறுகதைகள்ல இது வரும். அப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, காலத்தை உரிய நேரத்தில் மன்னித்து விடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலம் கடந்து ஒருத்தன் செத்து போனதுக்கு அப்புறம் மன்னிச்சுக்கிறதுக்கு ஆகும். ரொம்ப பேர் அப்படித்தானே. அந்த அம்மாவே சொல்லும்போது இத்தனை வருஷம் டியூ டு த ஏஜ், அவங்களுக்கு அவங்க பையன் இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த அம்மா சொல்றாங்க இல்லையா, அவங்க ஏஜ் கிட்டத்தட்ட 86 கிட்டத்தட்ட கிராஸ் ஆயிருக்கு. டியூ டு ரொம்ப ஏஜ், முடியாத வயசுல தான் இருக்காங்க. அவங்க எப்படிதான் இந்த யூடியூப் பார்த்தாங்கன்னு தெரியல. யூடியூப் பார்த்தாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்துட்டு இந்த கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் கான்டாக்ட் பண்ணாங்க. பேசிட்டு இது பண்ண அது இந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ற அந்த ஜிபே இது எல்லாமே தெரியல.
பட் குறைந்தபட்சம் என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல, நான் அதை பத்தி சொல்லலை, உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணுங்காம ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் உரையாடல் மட்டும்தான் இருக்கும். பட் அவங்க, ஆனா அவங்க பையன் திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு. ஒரு 40 ஆண்டுகளாக அவங்க அந்த மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அப்போ மன உளைச்சலாக இருக்கின்ற அவர்களுக்கு இப்பயாவது அவங்க மன்னிப்பு கேட்ட ஒரு ஆறுதல் அடையுது. ஒருவேளை முன்னாடியே மன்னிச்சிருந்தா இந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட் தான். ஷார்ட் அண்ட் பீரியட் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும். அது இன்னும் வந்து நம்ம ரொம்ப பேர் நினைச்சுக்கிறோம் நம்ம இது பர்மனெண்ட் லைஃப், இந்த ஒரு ஒரு 100 வயசுன்னு வச்சுக்கோமே, இது நம்ம வந்து ரொம்ப நல்லா சொபிசிகேட்டடா வாழ போறோம் அப்படின்னு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. சயின்டிபிக்கா ஒரு திங்க் பண்றோம் அப்படின்னாக்க, இந்த பூமி அப்படிங்கிறது நேற்று ஏற்கனவே சொன்ன ஒரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரத்தோட ஒளி பல லட்சம் ஆண்டுகளாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பல லட்சம் ஆண்டுகளாக அது வந்திருக்குங்கும் போது ஒளியோட வேகம் ஒரு நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இப்ப இந்த பிரபஞ்சம் வந்து ஒளியின் வேகத்தை விட மிக பிரம்மாண்டமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுகின்ற இந்த ஒளி இருக்கு இல்லையா, இதை விடவும் அதிகமாக இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்குன்னா அப்ப எங்க போயிட்டு இருக்கும் இது? இப்ப எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமா விரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப இந்த பிரபஞ்சம் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்க முடியும்? அப்போ இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அண்டத்துல பூமிங்கிறது ஒரு தூசு கூட கிடையாது. நான் விஷுவல் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது ஒரு டாட் வச்சா கூட பூமியே டாட் வைக்கிற மாதிரி இல்ல. அந்த டாட் வைக்கவே முடியாத இடத்துல மண்ணுக்காக சண்டை போட்டிருக்கான், லேண்டுக்காக. வரப்பு நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு கேஸ், வரப்பு இந்தாண்ட மாத்தி விட்டுருக்கான்னு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. வரப்புக்காக சண்டை போட்டவங்க இருக்கு, வெட்டி கொன்னுகிட்டவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. வரப்புக்காக கேஸே நடக்கிறது நிறைய இருக்கு கடைசி வரைக்கும். அதே மாதிரி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துல அவ்வளவு பெரிய பேரண்டத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பூமிங்கிறதே கம்மியா இருக்கும் போதும் வாழ்வுங்கிறது எவ்வளவு ஃபாஸ்டா நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ மனிதர்களுடைய உறவு என்பதும் ரொம்ப பெரிய காலம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டான பீரியடு தான். அப்போ இந்த மிக குறைந்த சொற்ப நேரத்துல வந்து ஒருவர் ஒருவரோடு ஏன் வந்து மனஸ்தாபமோ வெறுப்பதோ கோபமோ இதெல்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. ஸோ ஐ கைண்ட் ரெக்வஸ்ட் யூ, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த மன்னிப்பதன் மூலமாக, தானம் கொடுப்பதன் மூலமாக, மன்னிப்பு கேட்பதன் மூலமாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவமாக ஏதாவது இருந்தால் பகிர்ந்து கொண்டால் நல்லது. ஏன்னா இது பலருக்கு முன்னோட்டமாக இருக்கும். அதன் மூலமாக பலருடைய வாழ்க்கை பாதையை மாற்றுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில் இதுல இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு உண்மையாக இருந்தால் யாராவது சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சார் வர்றது 2 மினிட்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கலாம். எனிபடி? ஏன்னா இந்த செஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட இருந்தா நான் பேச முடியும், இதை விட நீங்க பேசுறதுங்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அதுல இருந்து நான் தெரிந்து கொண்டது, உண்மையில நான் பேசிக்கிட்டே போகலாம், இந்த டைம் முடிஞ்சிடும். ஆனா இதன் மூலமாக நீங்கள் என்ன பலன் அடைஞ்சீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். எனிபடி? எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்களா, இல்ல தியானத்துல இருக்கீங்களா, இல்ல நான் கேட்கறது புரியலையா? வணக்கம் வணக்கம் சார். உங்களுடைய இதன் மூலமாக உங்களுடைய அனுபவம் என்ன இதுல இருந்து அப்படிங்கறது மட்டும் ரிவ்யூ சொல்லுங்க. வணக்கங்க, நான் மலைராஜன் சார் அது? ஆமா ஆமா மலைராஜன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி சார். எல்லாருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். இப்ப வந்து எனக்கு நிறைய நேரங்கள்ல இதை மாதிரி சிந்திக்கிறது உண்டு. அதாவது எல்லா ஒரு ஆன்மீக அமைப்புகளும் இந்த மாதிரி மக்கள் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறக்காண்டி எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதான் அதை சொல்ற விதம், அது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அதுதான் உங்களை பாராட்ட வேண்டியிருக்கு. நான் நினைப்பேன், என்னடா எல்லாம் நமக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கா இருக்கா என்ன, ஏன் இப்படி நமக்கு இப்படி இருக்குன்னு நிறைய நேரத்துல நினைக்கிறது உண்டு. இந்த மன்னிப்புங்கிறது வந்து இயல்பாவே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்துலதான் ஒவ்வொருத்தரும் மனிதர்களும் தப்பு செய்யறாங்க, அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்கள வந்து இந்த மாதிரி ஆக்கிடுது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப உண்மை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா, இப்பதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பெருந்தகை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரங்கள் எல்லாம் நேத்து எடுத்து பார்த்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நேத்து வந்து கொஞ்சம் புரட்டி பார்க்கறது வந்து வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் பார்க்கும்போது அவர் நிறைய சொல்லியிருக்காரு.
அந்த பாவங்கள பத்தியே நெறைய சொல்லியிருக்காரு. தீவினை அச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வினைப்பயனே தேகம் கண்டாய்ன்னு சொல்றாங்க. நம்ம வினையினுடைய பயன் தான் தேகம். அதான் நீங்க அழகா சொல்றீங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில யாருக்கும் சிந்திக்கிறதுக்கோ, ஆமா. அதுக்கு நேரமே இல்ல. அதான் விஷயம். அத வந்து நீங்க எடுத்து சொல்றீங்க. அதே மாரி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, சேரிட்டி ஈகைங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. ஈகை. ஆமா. ம். அதுவே அந்த காலத்துல அவ்வளோ அருமையா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம படிச்சாலே திருக்குறள் படி நம்ம வாழ்ந்தாலே போதும். அதுல ஒரு குறளை எடுத்தாலே அவ்வளவு ஆழமா இருக்கு. இன்னொரு அடுத்த குறள்ல பார்க்கும்போது நன்றி, பார்த்தீங்கன்னா, நன்றி, நன்றி. தவம் இல்ல நீங்க தவம் சொல்றது தவம். கரெக்ட் தான். நம்ம ஆமா. அடுத்ததுல வந்து நான் அதான் நினைச்சிருக்கேன். திருக்குறள் அ, அது அது எப்படி அ, இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதன் மூலமாக பயன் தான் முக்கியம். பலன் இருக்கு இல்லையா? நம்ம செய்யறோம், ஆமா. சொல்லிக் கொடுக்குறோம் ஆமாமா. அப்படிங்கிறது ஆமா. ஓகே. அதன் மூலமாக தவம் என்ன பலன் தவம் அடையுதோ தவம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. தவம்னு. இந்த மாரி ஒவ்வொன்னா பார்க்கும்போது டிஸ்டினின்னு சொல்லி சொல்லுது. ஊழில் பெரிய அ யாவலவான்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது மாரி ஊழ்வினை விதி, கர்மா. இயற்கையின் விதி. ஆமா. இந்த மாரிலாம் இருக்கு. இத ம். வந்து நீங்க கொஞ்சம் அதாவது நம்ம பிரபஞ்சம் தோன்ற நாள்ல இருந்து இந்த இது நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா, அத உணர்ந்து நம்ம அதுலருந்து மாறுறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். மாற்றம் ஒன்றே அந்த நிலையான மாற்றத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் குடுக்கணும்னா, சொல்லிட்டு நீங்க இருக்காங்க. ரொம்ப தர்மம் அருமையா செய்வது ஏன் பண்றீங்க. செய்ய ஆமா. வேண்டும்? அதனால அ, என்ன மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத பற்றியும், மன்னிப்பு ஆமா. கொடுப்பதனால் என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படி நம்ம பிரசன்ட் லைஃப்ல யாராருக்கு என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஆமா. பேசலாம். அதுதான் வந்து சீஃப் டாக்டர் நமக்கு வந்திருக்காங்க. வந்துட்டாங்க. நிகழ்ச்சி தொடரும். நன்றி. அதான் அதான். ஈகோ தான் ப்ராப்ளம். அது இன்னொருக்க பேசுவோம். பிற பேசுவோம். நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆம், நேத்து வந்து வணக்கங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம். நேத்து வந்து அஹ், ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. நேற்று சில விஷயங்கள்லாம் பேசணும். அதை பற்றி ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் குரூப்ல ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. நல்ல விஷயம், பாரம்பரிய நல்ல விஷயம். இந்த அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதில் என்ன விஷயம் நாம சொல்ல வரோம்னா, இந்த குரூப்ல இருக்கிற ஆங்கில மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, அந்த சோஷியல் மீடியாவில் இதை பார்க்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, தயவுசெய்து இதை வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்றது வந்து ஒரு ஆங்கில முறை மருத்துவத்துக்கு எதிரான ஒரு இயக்கம். அதை அதை பற்றி தவறாக பரப்புரை பண்ணுற ஒரு இயக்கம், ஆங்கில மருத்துவத்தை மறுக்கின்ற ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது வந்து நன்மையும் தீமையும் ரெண்டும் சேர்ந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் உருவானது வந்து உலகம் அடையிறது இருக்கும், நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நாம எந்த பக்கம் இருக்கோன்றது தான். ஆனா தயவு செய்து ஆங்கில முறை மருத்துவர்கள், ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, சோசியல் மீடியா பார்க்கணும் சரி, தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். நாம அதை சொல்ல வரல. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, நீங்க எது வேணுமோ செலக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு தான் நாம சொல்றோம். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நாம வந்து எதிர்ப்பாக செயல்படுகின்ற ஒரு இயக்கம் இது கிடையாது, இந்த அமைப்பு கிடையாது, இந்த வகுப்புகளும் அப்படி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். ஆங்கிலேய முறை மருத்துவம் வந்து ஒரு தேவைக்காக, ஒரு பர்பஸ்க்காக, இறைவனுடைய சில விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான். நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி இதை மேலே ரொம்ப வருத்தமும் கோபமும் ஏக்கமும் உடையதாக இருந்தேன். என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களே, அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்களே, இப்படிலாம் பகல் கொள்ளடிக்கிறாங்களே, ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பல வகுப்புகள் கூட சொல்லியிருக்கேன், வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஒரு முறை வந்து நான் கிரிவலம்லாம் போனதே கிடையாது, திருவண்ணாமலை கிரிவலம் நான் போனதே கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் அகத்திய பெருமான் வந்து என்னை வர வச்சு பௌர்ணமி அன்னைக்கு மக்கள் தான் கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க, பட் என்னை மட்டும் தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு நிறைய விஷயங்களை போதனை பண்ணார். 3 ஹவர்ஸ் அந்த போதனை கொடுத்த பிறகு, அந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்த பிறகு, அது மேலே இருந்த என்னுடைய அந்த நெகட்டிவ் மென்டாலிட்டி போயிடுச்சு. அது வரைக்கும் ஆங்கில முறை மருத்துவம் மேலே கோபமாகவும் வருத்தமாகவும் ரொம்ப அதாவது வெறியா இருந்தேன். மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, ரொம்ப தப்பு பண்றாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அது வரைக்கும் இருந்தது. அகத்திய பெருமான் திருவண்ணாமலைக்கு என்னை வர வச்சு ஒரே ஒரு தடவை தான் நான் கிரிவலம் போயிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்னை வர வச்சு அன்னைக்கு மட்டும்தான்.
அன்னைக்கு மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ் அவர் சில விளக்கங்கள்லாம் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு அந்த டோட்டலி என்டையர் அந்த மனநிலை மாறி போச்சு. அது ஏன் படைக்கப்பட்டிருக்குது, எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அப்படியெல்லாம் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, ஏன் செய்யறோம், ஏன் வந்து சித்த மருத்துவத்துடைய மகத்துவத்தை வந்து குறைச்சி ஏன் அது டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாயிண்ட் பை பாயிண்டா அவர் சொன்ன பிறகு அது மாதிரி இந்த இதெல்லாம் மாறி போச்சு, டோட்டலா மாறி போச்சு. எஸ், அது தேவை. இறைவனுடைய படைப்புல வாழ்க்கையில 3 ஒரு பாகம் கம்பல்சரியா வந்து தர்மம் பண்ணணும். பகவான் பகவத்கீதை சொல்லிக்கிறேன், நான் பலமுறை சொல்லியிருக்கோம். அப்போ இறைவன் ஒன்று குறைஞ்சி இறங்கி வந்து ஒரு 10% பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மற்ற மதங்கள் மூலமாக சொல்ல வர்றார். இந்த 10% கூட பண்றது இல்லை. அது ஒரு கர்மா கிளீனஸ்க்காக தான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு. அவர் ஏன் அதை கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது, ஒரு விஷயத்த கொண்டு வரும் பொழுது அதுக்கு என்ன செய்யணும் கடவுளுக்கு தெரியும். இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், இஸ் த கிரியேட்டர். இந்த உலகத்தை படைச்சவர் அவர் தான், பிரபஞ்சத்தை படைச்சவர் அவர் தான். அப்ப எதுக்கு எப்படி கொடுக்கணும் காம்பினேஷன் கரெக்டா தெரியும். அதுக்காக அவர் கொண்டு வந்த முறைகள்ல தர்மம் பண்ணணும், கம்பல்சரியா பண்ணணும்னு ஒரு விதியோட படைக்கிறார். ஸ்டார்டிங்ல இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே 3 ஒரு பாகம் ஏன் பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து 10 ஒரு பாகமா பண்ணுங்க அப்படின்னு ஏன் குறைச்சி வராது காரணம் இருக்கு. அந்த காரணத்தோட தான் படைச்சிருக்காரு. அதை யாரும் செய்யறது இல்லை. ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போறாங்க அப்படின்னா, நான் 1 மண்டலத்துக்கு மருந்து கொடுக்குறேன், நீங்க ஒரு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னா மேலைங்களையும் யோசிப்பாங்க, இதுக்கு போய் இவ்வளவு காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவாங்க. பட் அதே ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போயிட்டு இமீடியட்டா வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், 50 lakhs ஆகும் அப்படின்னா சந்தோஷமா கட்டுவாங்க. வேற வழி இல்லை, அங்கே எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. 50 lakhs கட்டுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வேற சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து கட்டுவாங்க, பணம் அடி வாங்கி கட்டுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல அவங்க இறந்துருவாங்கன்றது வேற சமாச்சாரம். மேக்சிமம் 2 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது, சத்தியமா நீ சொல்லலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க 2 வருஷத்துக்கு மேல சத்தியமாக இருக்கவே முடியாது. ஏஜ் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 2 years நான் படிக்கும் பொழுது ப்ரொஃபஸர் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், எம்ஜிஆருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்பொழுது சார் அவர் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன், 2 நேரம் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், அது எப்படி நீ சொல்லலாம்னாரு. இல்லை சார், அவர் கண்டிப்பா இருக்க மாட்டார் சார், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னார். பட் அதே மாதிரி அவர் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். இறந்த பிறகு அப்போ சொன்னார், எப்படிப்பா நீ ஸ்டூடெண்ட் தான், நீ எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்ன, குருவாகிய நான் கூட அசஸ் பண்ணல அவர் வாழ்வார்னு நான் நினைச்சேன், நீ எப்படிப்பா சொன்ன அப்படின்னார். சொன்னேன், நீங்க கற்றுக் கொடுத்த பாடம் தான், அவங்க கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சு தான் நான் சொன்னேன், நான் ஒன்றும் தனியாக சொல்லலை. அவங்க என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ என்ன சொன்னாங்களோ அந்த நுணுக்கங்களை பார்க்கும்போது இது டேலி ஆகலை, அப்போ அவர் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அவரே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக அவர் சொல்றாரு, ஆமாப்பா நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, குரு மிஞ்சி சிஷியனாக இருக்கிறீ அப்படின்னாரு. அதான் உண்மை, அதான் உண்மை. ஸோ ஆங்கில முறை மருத்துவத்தை வந்து நம்ம குறை சொல்லலை, நீங்க அதுல போய் விழ வேண்டாம் தான் சொல்றோம். அது வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், நம்ம இப்படி பாசிட்டிவா இருப்போமே. திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருப்பார், கனி இருக்க காய்க்க வந்தற்று, கனி இருக்க காய்க்க வந்தற்று. பழம் இருக்கு, நல்ல வாசனையா நல்ல பழுத்த பழம் இருக்கு, இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதை சாப்பிடும்போது காயின்னு சொல்லுவோம், காயிலையும் கரெக்டு காயின்னு சொல்லுவாங்க, காயிலையும் கரெக்டு காயின்னு சொல்லுவாங்க. கொய்யாலெல்லாம் சேர்ந்து கரெக்டு காயின்னுவாங்க, ரொம்ப ரஃபா இருக்கும், கடிக்கிறதுக்கும் மெல்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் கரெக்டு காயின்னு சொல்லுவாங்க. காயிலே கரெக்டு காய் வந்து இன்னும் ஹார்டா இருக்கும். அப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தாற்று அப்படின்னா, பழம் நல்ல வாசனையா நல்லா அழகா பழுத்த பழம் அழகா இருக்கு, இதை சாப்பிட்டு பண்ண, இதை விட்டு ஏன் காயை போய் கற்றுன்னு கடிச்சுன்னு கிடக்குறான்னுவார் திருக்குறள்ல. அதுதான் விஷயம், அவர் சொன்ன விஷயம் தான் இது. நல்ல விஷயங்கள் தான் இருக்கும்போது நீ ஏன் போய் இதெல்லாம் போய் மாற்றுறீங்க, அதை மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான், அதை போக வேண்டாம்னு சொல்லுவார். அவ்வளவுதான் விஷயம். அது யாரு வருவாங்க, அந்த கர்மா நல்லா இருக்கிறவங்க தான் அதுக்கு வருவாங்க. கர்மா சரியில்லை என்பது வரமாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கல, எவ்வளவு சான்சஸ் கடவுள் கொடுக்கல இல்லை, எனக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், என் பேத்திக்கு வேணும், என் கொள்ளு பேரனுக்கு வேணும், கொள்ளு பேத்திக்கு வேணும், அப்படி நீங்க சேர்த்து வைக்கீங்க, யாருக்கும் கொடுக்கல. அப்போ உங்கள்கிட்ட எப்படி எடுக்கிறது, எப்படி எடுக்க முடியும்? சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 5000 கொடு, 10,000 கொடுங்க, ஒரு மணி மருந்து சாப்பிட்றேன் கொடுங்க, 2-3 மண்டலம் மருந்து சாப்பிடுங்க, எவ்வளவு பணம் நீங்க கொடுத்துட முடியும்? அப்போ உங்கள்கிட்ட எடுக்கணும், உங்க அக்கௌண்ட் எடுக்கணும், அது கர்மிக்கலாம் படி உங்க அக்கௌண்ட் பணம் பல லட்சங்கள் எடுக்கணும், பல கோடிகள் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணும்? அப்போ ஆங்கில முறை மருத்துவத்துக்கு போனா தான் பண்ணும். அப்ப நீங்க அப்படியே அதை கண்டுக்காம விட்டு, சார் இப்ப லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை அட்மிட் பண்ண வச்சா அப்ப என்ன பண்ணுங்க, 25 lakhs 30 வெயிட் பண்ணுவீங்க ஆர்கனுக்கு. அப்புறம் இன்னொரு 50 lakhs 75 lakhs கட்டிட்டு அந்த ஆர்கனை வாங்குவீங்க.
அது ஆர்கனை வாங்கின பிறகு சர்ஜரிக்கு செலவு பண்ணுவீங்க. அப்புறம் சர்ஜரிக்கு செலவு பண்ணியும் பயந்து பயந்து தான் வாழணும். நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லா ஃப்ரீயா எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், எப்பனாலும் இருக்கலாம், அப்படிலாம் இருக்க முடியாது. செத்து செத்து பிழைக்கணும். யாரும் வந்தா உள்ள கேர்ஃபுல்லா வரணும், யாரும் வந்தா வெளில கேர்ஃபுல்லா போகணும். ஏசி ரூம்ல தான் இருக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா கூட ரிஸ்க்கு. இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பயந்து பயந்து சாப்பிடணும், பயந்து பயந்து தூங்கணும். எல்லாமே பயந்து பயந்து ஆகணும். அதுக்கு இறந்தே போயிடலாம், செத்தே போயிடலாம். உண்மையிலேயே சொல்ல போனோம் அந்த கொடுமைக்கு அதை பார்க்குறவங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணவங்கள பார்த்துருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு அதை சர்வை ஆனவங்கள பார்த்துருக்கேன். அதுவும் 6 மாதம் 1 இயருக்கு மேலே இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. பட் அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமை. அது அது கண்ணில் பார்த்தா ரொம்ப கொடுமை. ஐயோ பா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கடவுளே நம்மள நல்லா வச்சுக்கோ சாமி, நான் அதெல்லாம் எந்த தப்பு தண்டை பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ரே பண்ணுற அளவுக்கு அந்த நிகழ்வுகள் இருக்கும் அவங்கள பார்க்கும்பொழுது. தைரியமா எதையும் சாப்பிட முடியாது, தைரியமா எங்கேயும் வெளில போயிட முடியாது, ஃப்ரீயா எங்கேயும் போயிடும். ஏன்னா எப்போ வேணாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும், எந்த டைம்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு டக்குன்னு 20 நாள் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களும். அது போய் டாக்டர் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்ஃபெக்ஷன் ஆச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப பயந்து 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 வாழணும். அப்படி எதுக்கு வாழணும்? அப்படியும் வாழ்றாங்க மக்கள். அப்படியும் வாழ்ந்தா எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இப்போ நான் கட்சி வந்துடும். அப்போ அவங்க கணக்குல பல கோடிகள், சில கோடிகள், பல கோடிகள், சில கோடிகள், அது அக்கார்டிங் டு தேர் கர்மா அந்த பணம் வந்து எடுக்கப்படும். அப்ப நல்லதனமா கேட்டா கொடுக்க மாட்டாங்க, நல்லதனமா கேட்டா யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. அப்ப உங்ககிட்ட எப்படி எடுக்கிறது? வேற வழி ஏதாவது செய்யணும். அப்போ உங்ககிட்ட இருந்து நீங்க தர்மம் பண்ணாத காசை, சேரிட்டி பண்ணாத காசை உங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்கிறதுக்கான முறைகள்ல, பல முறைகள்ல ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய லிவர் டிரான்ஸ்பிளான்ட், பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வச்சு, ஆங்கில முறை மருத்துவத்துக்கு போக வச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறார்கள். அவங்க வந்து சனி பகவானுடைய ஏஜென்ட்ஸ், அவ்வளவுதான். அவங்க வந்து சனி பகவானுடைய ஏஜென்ட்ஸ். நாம சொல்றோம் அவங்களை திட்டுறோம், அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி இல்லை. அவங்க அப்புறம் செய்ய வைக்கப்படுங்க, செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஓ, தூக்கு தண்டனை போடுறாங்க. தூக்கு தண்டனை ரொம்ப ரேரு. சில கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்க, சில கண்ட்ரீஸ்ல இருக்கு. அப்போ தூக்கு தண்டனை போடணும்னா கூட கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா சில பேர் வச்சிருக்கு, அவங்களோட ஸ்பெஷலா போய் கூப்பிட்டுட்டு வந்து தூக்கு தண்டனை போடுறாங்க. இந்தியாவில் கூட தூக்கு தண்டனைன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, செலக்டட் பீப்புள் இருக்காங்க. அவங்க சம்பளம் எல்லாம் கிடையாது. பட் தூக்கு தண்டனை போடணும்னா டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுது, ஐயா இந்த மாதிரி தூக்கு தண்டனை போடணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து தூக்கு தண்டனை போட வைக்குது. அவங்க வந்து தூக்கு போடுறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட், தூக்கு போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவங்களை கூப்பிட்டு போடுவாங்க. அப்படிதான் நடக்குது. எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு, இந்தியாவிலையும் இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ்ல தூக்கு தண்டனை அவாய்ட் பண்ணிட்டாங்க, பட் சில கண்ட்ரிஸ்ல இருக்கு. அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக, உங்களை திருத்துறதுக்காக உங்களுக்கு அந்த நோய்கள் கொடுக்கப்பட்டு, உங்களுக்கு சிகிச்சை எடுக்க வைக்கப்பட்டு, நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுல கிளம்புறது வந்து நீங்க எல்லா சர்ஜரி எல்லாம் முடிச்சு திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர கொண்டு எல்லா செலவுகளுமே எல்லாமே இந்த கர்மா செலவுல வரும், அசுப செலவுகள்ல வரும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இஸ்லாத்துல வந்து நபிகள் நாயகம் சொல்லுவாரு, நோய்கள் உங்களுடைய நண்பன் சொல்லுவார். நோய்கள் உங்களுடைய நண்பன், நோய்கள் வந்து உங்க நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கு அப்படின்னுவார். இப்ப நம்ம சாதாரணமா கேட்கும்போது கோவம் வரும். அது இந்த மாதிரி நோயால போயிட்டு ரொம்ப சஃபரா இருக்கிறவங்க வந்து இப்ப நபிகள் நாயகம் கண்ட கடிச்சா கொன்னே போட்டுருவாங்க, கொன்னே போட்டுருவாங்க. அப்படியே இல்லைன்னா கூட நான் ஆளை வச்சியாவது உன்னை கொண்டுடுவேன், விடமாட்டேன், எப்படி அநியாயமா சொல்லலாம், காசு கொடுத்தா கொண்டுடுவேன்னு சொல்லி நபிகள் மேல அவ்வளவு கோவம் வரும். தெரியாதனம், அறியாதனமா சொல்லுவோம். அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறார், நோய்கள் உங்களுடைய நண்பன். எதுக்காக நண்பன்? உங்களுக்கு நோய்களை கொடுத்து உங்களை துன்புறுத்தி உங்களுடைய கர்மாவை கழிக்க வச்சு உங்களுக்கு செலவு பண்ண வச்சு உங்க சுப செலவுகளா பண்ணலாருனால அசுப செலவுகளா உருவாக்கி உங்களுக்கு பணத்தை வெளியே எடுக்கணும். பணத்தை வெளியே எடுக்கணும். நீங்க அந்த வலி வேதனைப்பட்டு அனுபவப்பட்டு கண்ணீர் சிந்தி வேதனைப்பட்டு சாப்பிட முடியாம தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டு அந்த கர்மாவை நீங்க கழிக்கணும். அதை கழிக்கிறதுக்காக தான் அந்த நோய் கொடுக்கப்படுது. அப்ப நண்பனாக வருகிறதுன்னு அவர் நபிகள் நாயகம் சொல்றார். அவர் சொல்ற காரணம் வந்து கரெக்டு, பட் நீங்க புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அதனால டென்ஷன் கோவம் ஆகக்கூடாது. அவர் மகான், அல்லாஹ் சொன்னதான் அவர் சொல்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லல. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, சித்தருக்கு என்ன சொல்லுங்க அதான் நான் சொல்லுவேன், தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படி தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொன்னால் இது டாக்டர் இளங்கோவுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவேன். ஆசிரியர் சார்ட்ட பேசும்போது கூட நான் நிறைய டிவேட் பண்ணி சொல்லுவேன், இது சித்தருடைய கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பிரிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து இது எல்லாமே சித்தர்கள் சொல்றாங்களா, இது எல்லாமே டாக்டர் இளங்கோ சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி அவரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. எந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது டாக்டர் இளங்கோடைய தனிப்பட்ட கருத்து,
இது சித்தருடைய கருத்துன்னு பிரிச்சு சொல்லுவேன். அப்போ அவர் அடிமை பண்ணிக்குவார், எது எது டாக்டர் சொல்றாரு, எது சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றது ஒரு வார்த்தையும் அல்லாஹ் சொன்னதுதான், கடவுள் சொன்னதுதான். அப்போ அவர் நோய்கள் நண்பன் அப்படின்னு சொல்றது என்ன காரணத்தால் சொல்றாருன்னா, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு அவர் திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. நோய்கள் வருகின்றன, நோய்கள் வந்தா என்ன பண்ணுவீங்க? சஃபர் ஆவீங்க, கஷ்டப்படுவீங்க, வலிப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க. அப்போ உங்களுடைய கர்மா கழிக்கப்படுகிறது, கர்மா கழிக்கப்படுகிறது. செலவு பண்ணுவீங்க, வைத்தியத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அப்பெல்லாம் சர்ஜரி கிடையாது, பட் சர்ஜரிலாம் மனசுல வச்சு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு அவர். அப்பெல்லாம் அவர் காலத்துல சர்ஜரிலாம் கிடையாது. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி 1400 எஸ் 1400 ப்ளஸ் ஒரு 50 இயர்ஸ், அந்த அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இது கிடையாது. சர்ஜரி இப்பதான் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் மனசுல வச்சு தான் வந்து அவங்க அவரு சொல்லியிருக்காரு, நோய்கள் உங்களுடைய நண்பன். ஏன்னா நீங்க கொடுக்காத காசை எடுக்கிறதுக்கான வழிகளை வந்து அந்த நோய் கொடுக்குது. அந்த நோய் வந்து சில பாடங்களே கொடுக்குது. நோய்கள் சில பாடங்களை கொடுக்குது. அந்த நோய்க்கு எதுவும் பாடத்தை கத்துக்கணும். அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளாத வரையில் உங்களுக்கு அந்த நோய் போகாது, நோய் போகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராணிக் ஹீலிங்ல மாஸ்டர் சோவாகோப்சி அவர்கள் பேசிக் புக்ல தெளிவா சொல்லுவார், ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா. திரும்ப திரும்ப சொல்றேன் நான், ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா. கத்துக்கலன்னா அவர் ஹீலிங் கொடுத்தா வேஸ்ட், ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாது, ஹீலருக்கு தான் பிரச்சனை வரும். அவர் அனுபவித்து தீர்க்க வேண்டிய தீய கர்மாக்களை அனுபவித்து விட்டாரா. அவங்க அனுபவித்து தீர்க்க வேண்டிய தீர்வை கர்மாக்களை அனுபவி தீர்க்கலன்னா நீங்க ஹீலிங் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது, ரிவர்ஸா உங்களுக்கு தான் வரும் அந்த பிரச்சனை. அதான் மறைமுகமா அவர் கோடுகிட்டு காட்டுவார். மறைமுகமா தான் சும்மா புக்கை படிக்கும்போது அப்படியே தெரியாது, அதை நுண்ணிப்பா பார்க்கும்போது தான் அவர் எங்க அப்படியே பொடி வச்சு பேசுறாருன்னு தெரியும். இந்த பாயிண்ட் அங்கே பேசிக் புக்லயே இருக்கும், பேசிக்லயே இருக்கும். அதுக்கு மேல அட்வான்ஸ் ஹையர் லெவல் நிறைய கோர்சஸ் இருக்கு பிராணிக் ஹீலிங். பேசிக்லயே இது இருக்கும், கரெக்டா சொல்லியிருப்பார். அதை புரிஞ்சுக்கணும். இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ளாத வரையில், தெரிந்து கொள்ள வேண்டிய பாருங்க, தெரிந்து கொள்ளாத வரையில் உங்களுடைய பிரச்சனைகள் தீராது, உங்களுடைய நோய்கள் தீராது. அது எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி. இதுதான் மறைமுகமாக நபிகள் நாயகம் வந்து நோய்கள் உங்களுடைய நண்பன். நண்பன் நல்லதானே செய்வான், நண்பன் நல்லதானே செய்வான். எஸ், நண்பன் நல்லதுதான் செய்வான். அந்த நல்லது பண்ற நண்பன் எப்படி உங்களுக்கு உதவுறோம், அதே மாதிரி நோய்கள் உதவுகிறது. என்ன வருகிறது? நீங்க கொடுக்காத காசை கொடுக்க வைக்குது, செலவு பண்ணாத பணத்தை செலவு பண்ண வைக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது, உங்களுடைய தீய கர்மங்கள் அது தீர்க்க வைக்கிறது. அதனால அவர் சொன்னார். பொதுவாகவே வந்து சித்தர்கள் மகான்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தோடு சொல்லியிருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு வச்சு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது அட்வான்ஸா தெரியும். ஏன்னா நமக்கு தெரியாது, பாஸ்ட் தான் தெரியும், ப்ரெசன்ட் தான் தெரியும், ஃபியூச்சர் தெரியாது. பட் சித்தர்கள் மகான்கள் மற்ற முனிவர்கள் சிரேஷ்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாஸ்ட்டும் தெரியும், ப்ரெசென்ட்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும், எல்லாமே கம்பைன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஆங்கில மருத்துவத்தை யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அது போகாமல் இருக்கிறதுக்கு பண்ணுங்க. அப்படி போக வேண்டிய சூழ்நிலையை வந்து இறைவனுக்கு நாம தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், அவர் கிரியேட் பண்ணல, அப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. அப்போ தூக்கு தண்டனை ஏன் வச்சிருக்காங்க, இன்னும் இந்தியாவில் பேன் பண்ணல அப்படின்னா, இதை வந்து பண்ணக்கூடிய குற்றம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. பட் அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும், அது தேவைதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்கிறாங்க, அந்த சட்டத்தை வச்சிருக்காங்க. அந்த தூக்குல போடுறவருடைய அட்ரஸ், டேட்டா, போன் நம்பரு எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்காங்க, இன்னைக்கும் வச்சிருக்காங்க. நாளைக்கே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஜனாதிபதியால் கூட மறுக்கப்படுகிறது, அவருடைய கருணை மனு நிராகரிக்கப்படுகிறதா, தூக்கு போடுறது உடனே அங்கேருந்து ஆர்டர் போகும். அவர் போய் வீட்டில் போய் கூப்பிட்டு கவர்மெண்ட் செலவில் போய் கூட்டிட்டு வந்து, கவர்மெண்ட் செலவுலேயே கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு தங்க வச்சு அவர் தூத்துக்குள்ள போட வச்சு அவருக்கு உண்டான கட்டணத்தை கொடுத்து அவர் கொண்டு போய் வீட்டில் விட்டு வருவாங்க. தேவைக்காக தான் வச்சிருக்கு கவர்மெண்ட். சரியா, அதை புரிஞ்சுக்கோங்க. விஜய் கிங்னு ஒரு சகோதரர் இதை போட்டிருக்காரு, நம்பர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு மெசேஜ், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க மக்களை வைத்து புதிய தடுப்பூசிகளை பரிசோதித்தான் அந்த பில்கேட்ஸ், இன்று இந்தியாவில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. தடுப்பூசி, தட் இஸ் தப்பூசி பற்றிய புரிதல் இந்தியாவிலோ தமிழகத்திலோ உள்ள மக்களிடம் இல்லை. அதிலும் தமிழர்களின் மனநிலை ஆங்கில அலோபதி மருத்துவத்துக்கு முற்றிலும் அடிமையாக்கப்பட்ட மனிதே ஆகிவிட்டு. ஆமா, ரொம்ப கேவலமாச்சு. மற்றவங்கன்னா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் உலகத்துக்கே
ஆன்மீக கல்வியும் எல்லா விஷயங்களையும் சொன்ன சித்தர்கள் வாழ்ந்த பூமியில, சித்தர்கள் இருந்த பூமியில, சித்தர்கள் வாழ்கின்ற இந்த பூமியில இருக்கிற தமிழ் மக்கள் வந்து ஆங்கில முறை மருத்துவத்துக்கு அடிமையானது ரொம்ப கேவலமான விஷயம்தான். எஸ், நம் உடலுக்கு செலுத்தப்படும் ஒவ்வொரு தடுப்பூசியும், தட் இஸ் தப்பூசியும், கடுமையான எதிர்விளைவுகளை உண்டாக்கக்கூடியது, உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் உணராம இருக்காங்க நிறைய பேர். ஆனால் ஆங்கில அலோபதி மருத்துவமோ அந்த எதிர்விளைவுகளை எல்லாம் பரோட்டா, ஷவர்மா, கெட்ட உணவு, பரம்பரை நோய் போன்றவற்றில் அதனை சேர்த்து தப்பித்துக் கொள்கிறதுன்றார். இந்த கருத்தை சொன்னவர் வந்து ஆங்கில அலோபதி மருத்துவம் அந்த எதிர்விளைவை எல்லாம் இது மேல போட்டுடுது. பரோட்டா சாப்பிட்றாங்க, ஷவர்மா சாப்பிட்றாங்க, கெட்ட உணவு சாப்பிட்றாங்க, பரம்பரை நோயா வருது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிக்குதுன்றாரு. இதனாலேயும் நோய் வருதுதான், இதனால நோய் வருதுதான். பட் இதை காட்டி எஸ்கேப் ஆகிக்கிறது அவர் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அடிப்படையே மருத்துவமாக கொண்ட ஒரு மருத்துவத்தால், இதுதான் நல்ல நோட்டபிள் பாயிண்ட், அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட். நோய் எதிர்ப்பு சக்தியை அடிப்படையே மருத்துவமாக கொண்ட ஒரு மருத்துவத்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும் என நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம். இத எழுதுனொரு வாயில 1 கிலோ சர்க்கரை கொட்டணும். இல்ல இதை எழுதுனொரு கைக்கு 1/2 கிலோ தங்க காப்பு பண்ணி போடணும். 1/2 கிலோ தங்க காப்பு கையில போடணும், இல்ல 1 கிலோ சர்க்கரையை வாயில கொட்டணும். எஸ், கரெக்டா போட்டிருக்காரு. நோய் எதிர்ப்பு சக்தியை அடிப்படையே மருத்துவமாக கொண்ட ஒரு மருத்துவத்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும் என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் கூட இந்த முட்டாள்தனத்தில் இருக்கிறாங்கன்றதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. ஆனா ஏத்துக்கிட்டாங்க. ஆங்கில மருத்துவத்திலிருந்தும் மருந்துகளிலிருந்தும் உங்கள் பரம்பரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆங்கில மருத்துவத்திலிருந்தும் மருத்துவங்களிலிருந்தும் உங்கள் பரம்பரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிந்தித்து தெளிவு பெறுங்கள். இத இத கட்டம் போட்டு பதிச்சு உங்க மைண்டை பதிச்சுக்கோங்க. ஆங்கில மருத்துவத்தில் இருந்தும் மருந்துகள் இருந்தும் உங்கள் பரம்பரையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மக்களே, இது உங்கள் கையில தான் இருக்கு. சிந்தித்து தெளிவு பெறுங்கள். ரைட், தேங்க்யூ வெரி மச். விஜய் கிங்னு சொல்லி போட்டிருக்காரு நேமு, அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மெசேஜை பண்ணவருக்கும் நன்றி, இதை ஃபார்வர்ட் பண்ணவருக்கும் மிக மிக நன்றி. 2 பேருக்குமே நன்றி. பீகாரில் தடுப்பூசி போட்ட மாணவியருக்கு பாதிப்பு. பீகாரில் பங்கா மாவட்டத்தின் அமர்பூரில் உள்ள பள்ளியில் படிக்கும் மாணவியருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க அது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறோம், எல்லா ஸ்கூல்ஸ்லையும் போயிட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் இதை பேட்டி கொடுத்தா பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அது இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் அது வரும், போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் படிக்கிற பசங்களுக்கு தான், அரௌண்டு ஏஜ் அட்டன் பண்ண 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி போட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவருக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டது. இது வந்து சிம்டம் தான், பட் உள்ள நிறைய பிரச்சனை கிரியேட் பண்ணும். கடைசியில் அவங்க குழந்தைங்களை பெற்றுக்க முடியாத அளவுக்கு, குழந்தை சிசேரியன் ஆகிற அளவுக்கு வேற ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பா வரும், சத்தியமா வரும். குழந்தைவேல் ஐயா சகோதரர் போட்டிருக்காரு, இன்றைய வகுப்பில் வாசித்து விளக்கம் அளித்த போது சற்று பதைபதைப்பாக இருந்தது, டென்ஷன் ஆயிருக்காரு. ஆனால் அனைத்தும் கர்மாவால் நடக்கிறது என்று உணரும் பொழுது மனம் அமைதி அடைகிறது. நன்றி ஐயா. கரெக்ட், நல்ல பாயிண்ட். இன்றைய வகுப்பில் வாசித்து விளக்கம் அளித்த போது சற்று பதைபதைப்பாக இருந்தது, வாஸ்தவம் தான். ஆனால் அனைத்தும் கர்மாவால் நடக்கிறது என்று உணரும் போது மனம் அமைதி அடைகிறது. இதுதான் நோட்டபிள் பாயிண்ட். என்ன விஷயம்னா, கர்மா அப்படின்னாவே நெகட்டிவ், கர்மானாவே பயப்படுறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி இல்லை. நீங்க கர்மாவை சரியாக உணரும் பொழுது, நீங்க கர்மாவை சரியாக அந்த பக்குவத்தை சரியா உணர்ந்துட்டீங்க, அந்த பொருளை கரெக்டா புரிஞ்சு பக்குவம் அணிஞ்சிட்டீங்க அப்படின்னா பயப்படவே மாட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. கர்மாவை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. நோய்க்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில வர எந்த பிரச்சனை, எந்த சவாலா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. அந்த கர்மாவை புரிஞ்சுக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை. அந்த கர்மாவை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய கடமை. அந்த கடமை நீங்க நிறைவேற்றினாலும் நல்லா இருப்பீங்க. கடமையை நிறைவேற்ற மாட்டேன், எஸ்கேப் ஆயிடுவேன், வெளியே போயிடுவேன் அப்படின்னா அது நீங்க சஃபர் ஆவீங்க. அது வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கர்மா பத்தி ரொம்ப கிளியரா நான் சொல்லி கொடுக்குறேன், புரிய வைக்கிறேன். எவ்வளவுக்கு அவ்வளோ டவுன் ட்ரெண்ட்ல எவ்வளோ சின்ன லெவல்ல போனாலும் புரிய வைக்கிறேன். இதே குழந்தைவேல் ஐயா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, மற்ற விஷயத்துக்கெல்லாம் வாங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லாதீங்க வாங்கன்னு சொன்ன போது கூட அவருக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். ஐயா அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்க தியானத்தின் மூலமாக மற்ற முறைகள் மூலமாக போறத தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் நம்ம ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றோம்.
ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றோம். அதுவும் ஞானத்தினுடைய ஒரு பகுதி தான், அதுவும் தியானத்தினுடைய பலன் தான். தியானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அதே தான் இங்க கேள்விக்கும். அப்ப இங்க கேள்வி கேட்கிறவங்க வந்து அறியாமல் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அந்த அறியாமை போக்கி அறிவுக்கு வரணுன்ற அந்த ஆர்வத்தையும் தெரியுது. அதை நம்ம பாராட்டணும். அறியாமல் இருக்கும், பட் அறியாமை விட்டுல, அறியாமையிலிருந்து அறிவுக்கு வரணும், ஞானத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்தை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். சரியா? அப்ப சொல்லியிருக்காரு, தயவு செய்து கர்மா அப்படின்றத பார்த்து பயப்படாதீங்க. கர்மாவை பத்தி நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எந்த நேரமும் எப்பவும் நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க இறக்க போறீங்க, நீங்க இப்ப இறக்க போறீங்க, அவ்வளவுதான், நீங்க இதுக்கு மேல உங்க டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட ஹாப்பியா இருப்பீங்க. சொன்னா கூட ஹாப்பியா இருப்பீங்க. என்னுடைய குருமார்கள் எல்லாமே வந்து மரணத்துக்கு முன்னாடியே, பல வருடங்களுக்கு முன்னாடியே எந்த டைம்ல எப்போ எப்படி இறக்கும்னு சொன்னவங்க தான் எல்லாருமே, எல்லா குருமார்களும். நானும் எந்த டைம்ல எப்போ எந்த இடத்துல எந்த டைம்ல என் உயிர் பிரியும், நான் எப்போ இறப்பேன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியும் எப்போ, எந்த இயர், எந்த மாசம், எந்த டேட், எந்த டைம், எந்த திதி, எந்த நட்சத்திரத்துல, எந்த இடத்துல, எந்த மாசத்துல நான் இறப்பேன். என்னுடைய உயிரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன், இந்த பாடியை லீவ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கும் தெரியும். பட் இது தெரிஞ்சா என்ன ஆகும், அந்த பக்குவம் நமக்கு தான் பயப்பட மாட்டோம், ஹாப்பியா இருக்கும், எப்பயுமே இருக்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கும். பட் இது சொல்லிட்டோம்னா மற்ற சாதாரண மக்களுக்கு, பக்குவம் இல்லாத மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் அதுலயே பயந்து செத்துருவான், அந்த பயத்திலேயே இறந்துருவான். இதுக்கு உதாரணம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். என்னுடைய மாமா, அவர் போஸ்ட் மாஸ்டர், நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். அவர் வந்து உடம்பு முடியல, சரி டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட நான் தான் கூட்டு போனேன், எங்க அத்தை வரல, நீ கூட்டு போயிடலாங்கன்னாங்க, நான் கூட்டு போனேன். அவர் அந்த வயது முதிர்ந்த டாக்டர், அவர் கனக சபாபதியின் பேரு, எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவர். ஏன்னா அவர் மாமா வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் போறவர், அவர் ஸ்டார்டிங்ல அலோபதியே எடுக்கிறவர். அவர்கிட்ட கூட்டு போனோம். அவர் பார்த்த உடனே முதல் வார்த்தை, சார் நீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. போஸ்ட் மாஸ்டர், அவர் போஸ்ட் மாஸ்டர், அவர் போஸ்ட் மாஸ்டர், நீங்க ரொம்ப நாள் இருக்கும் அப்படியே சொல்லக்கூடாது, தப்பு அது. போஸ்ட் மாஸ்டர் அவர் படிச்சவர், போஸ்ட் மாஸ்டர், சீனியர் கிரேட் போஸ்ட் மாஸ்டர், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவர் வராரு, இப்படி இப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் கேட்டுட்டு, நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டீங்க போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றார். எங்க மாமா முகம் அப்படியே மாறி போச்சு. அது அது எனக்கு தெரியும். அப்ப நான் +1 படிச்சுட்டு இருக்கேன், +2 படிச்சுட்டு இருக்கேன். எஸ், +2 படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் ஒரு மாதிரி ஆகி போச்சு எனக்கே, என்னடா அவரு இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. சரி, அப்புறம் அவர் மெடிக்கேஷன் ஏதோ கொடுத்தாரு, வாங்கிட்டு பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு. எங்க மாமா முகத்துல அந்த பீதி எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அடுத்த ஒரு 3 monthsல அவர் இறந்துட்டார். போஸ்ட் ஆஃபீஸ்ல டியூட்டியில் இருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு. அப்பெல்லாம் போஸ்ட் மாஸ்டர்னா போஸ்ட் ஆஃபீஸும் போஸ்ட் மாஸ்டர் ரெசிடென்ஸும் ஒன்னாவே இருக்கும், வீடு கம்பெனியா இருக்கும். இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஏன்னா அப்ப டெலிகிராஃபிக் சிஸ்டம் இருந்தது. அப்பெல்லாம் டெலிகிராஃபிக் சிஸ்டம் இருக்கும்போது டெலிகிராஃப் தெரிஞ்சவர் தான் போஸ்ட் மாஸ்டர் இருக்க முடியும். டெலிகிராஃப் தெரியாத ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்க முடியாது. அதனால 24 hours எப்பயுமே மெசேஜ் கொடுக்கணுன்றதுக்காக போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு குவார்டர்ஸ் மாதிரி கொடுத்தோம். அதுதான் போஸ்ட் ஆஃபீஸா இருக்கும், பின்னாடி வீடு இருக்கும். அட்டாச்சு வீடும் ஆஃபீஸும் அட்டாச்சு தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பீப்புளுக்கு இதெல்லாம் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துன்ற விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது போஸ்ட் மாஸ்டரும் வீடும் ஒன்று ஓனர். அப்போதான் சாப்பிட்டுட்டு போறாரு, நானும் வீட்டில் இருக்கேன், சாப்பிட்டுட்டு போறாரு. ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 1.5 hourல ஆஃப்டர் டியூட்டியில் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்தாங்க, டாக்டர் கூப்பிட்டாங்க, இறந்துட்டார். டியூட்டியில் இருக்கும்போது ஆஃபீஸ்லேயே இறந்துட்டார். இந்த நிகழ்வு நடந்து ஒரு 3 monthsலயே. என்னதான் என்னுடைய அத்தையும் நான் தைரியம் சொன்னாலும், நானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ சொல்லிட்டா, நீங்களாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு எங்கள் மாமா கிட்ட சொன்னாலும் கூட, அப்போதான் மெடிக்கல் லீவெல்லாம் முடிச்சு டியூட்டிக்கு போயிருக்காரு. ஒரு 1 week ஆயிருக்கும். மெடிக்கல் லீவெல்லாம் முடிச்சு டியூட்டிக்கு போயிருக்காரு. டியூட்டியில் இறந்தோடனே காலைல ஒரு 8 மணிக்கு போகிற 10 மணிக்கெல்லாம் இறந்துட்டார். அப்புறம் தான் அது எனக்கு தெரியுது, அவர் அந்த பயம் கிளி மனசுக்குள்ளவே இருந்து 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 இன்னும் கொஞ்ச நாள் பின்னாடியே இருக்காரு, முன்னாடியே இறந்துட்டார். ஸோ அதுவும் ஒரு காரணம். அவர் இறக்கிறதுக்கு கர்ம விதிப்படி அவர் இறக்குறாரு. பட் இறக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கு, அந்த பயம், பீதி, திகில். நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்ப இனிமேல் நான் படைக்க முடியாது, நான் வந்து என்னை காப்பாற்ற முடியாது, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் இறந்துருவேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு அந்த திகில் 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 திகிலே அப்படியே அவரு இறந்துட்டார். ஸோ எங்கிட்டையும் வரும்போது நமக்கே தெரியும், இது நடக்கும்னு தெரியும், நடக்காதுன்னு தெரியும், முடியும்னு தெரியும், முடியாதுன்னு தெரியும், இவ்வளோ நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தெரியும். அதை நான் ஓப்பனாக நான் சொல்ல மாட்டேன். அதை நெளிவா சுழுவா அதை எப்படி சொல்லணுமோ அது பக்குவம். அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஜோதிடர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை இருக்கு அப்படின்னா, அது சாஸ்திர ரீதியான ஒரு கடமை. ஒரு ஜோதிடருக்கும், ஜோதிடத்துல நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே சொல்லு, நெகட்டிவ் விஷயம் சொல்லாதே.
நெகட்டிவ் விஷயத்தை சொல்லாத, பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே சொல்லு அப்படின்னு. அப்போ எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குரு கிட்ட நான் கேட்டேன், அப்போ நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க பாசிட்டிவ் மட்டுமே சொல்லுங்கன்னா, நாளைக்கு நெகட்டிவ் நடந்த பிறகு அவங்க வந்து கேட்பாங்களா, அப்ப என்ன சொல்றது? ஏன் நீங்க அதை சொல்லணும்னு கேட்டா என்ன சொல்றது? அப்போ அவங்க சொன்னா சொல்லட்டும், அப்போ வேணா சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதெல்லாம் சொல்லன்னு சொல்லுங்க. நெகட்டிவ் விஷயம் நீங்க சொல்லுங்க, அதை அவங்க அனுபவிச்சு தீர்த்துக்கிட்டோம். அது ஏன் நீங்க முன்னாடி சொல்லி அவங்க இன்னும் மனசு கஷ்டத்தை, ஒரு வியாகுலத்தை, ஒரு கவலையை உருவாக்குறீங்க? அதை நினைச்சு நினைச்சே ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்க கர்மா அனுபவிச்சு ஆகணும். பட் அதை வந்து நீங்க ஏன் இன்னும் சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி வைக்கிறீங்க? ஆனால் ஜோதிடத்துல வந்து என்னைக்குமே நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்லும், நெகட்டிவான விஷயத்த ஆகாது, முடியாது, இப்படிதான் நெகட்டிவான சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு என்னுடைய குரு சொன்னார். மருத்துவர்களுக்கும் அதுதான். அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சா கூட, அவங்க குணமாக மாட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட, அவங்க ஒண்ணு இதுக்கு மேல அவங்க தேரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட, இல்ல இன்னும் பல தலைமுறைகளுக்கு அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், அதை விட்டு வெளியே வர முடியல, இந்த தலைமுறையோட இல்லை, இன்னும் 4 தலைமுறைக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும், இன்னும் 4 தலைமுறைக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, பிகாஸ் அவ்வளவு கர்மா இருக்கு அப்படின்னா கூட அதை நீங்க ஓப்பனா சொல்லாதீங்க. அது மறைமுகமா, அது நாசுக்கா ஜென்ட்லா அப்படியே டீல் பண்ணுங்க. அப்ப நான் மறைமுகமா நாசுக்கா ஜென்ட்லா டீல் பண்றேன், அப்ப அவங்க என்ன தப்பா இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்க என்ன தப்பால நினைப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்லல பாத்தியா, டாக்டர் செய்யல பாத்தியான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன பண்றது? என்னுடைய குரு கிட்ட நான் கேட்ட கேள்வி. தப்பா நினைச்சுக்கிட்டோம், பரவாயில்ல, அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் நெகட்டிவ் கர்மா வராது, நீங்க அந்த மாதிரி ஓப்பனா சொல்லாதீங்க. அவங்க அனுபவிச்சு அனுபவிச்சு பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்படியே அவங்கள திட்டினாலும் குறை சொன்னாலும் அந்த நெகட்டிவ் கர்மா உங்களை வந்து பாதிக்காது. பிகாஸ் அது ஒரு தார்மீக கடமை, அது நீங்க அதை சொல்லாதீங்க. மறைமுகமா அப்படி ஓட்டி காட்டுங்க. புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டும், புரிஞ்சுக்கலாம் விட்டுடுங்க. பட் நீங்க அதை பத்திலாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த நெகட்டிவ் கர்மா அவங்க திட்டினாலும், சபிச்சாலும், அவங்க சாபமே கொடுத்தாலும் அது உங்களுக்கு படிக்காது. அது வந்து உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது, கர்மாவை கொண்டு வர்றது. ஆனா தைரியமா அந்த மாதிரி விஷயத்துல ஓப்பனா பட்டுன்னு நான் சொல்றேன், எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படிலாம் சொல்லிக்காதீங்க. அது மறைமுகமா சொல்லிவிடுங்க, அது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. பட்டுன்னு இது முடியாது, இது ஆகாது அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய குரு. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். அது அப்படிதான் சொல்லணும். நான் மட்டும் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன தைரியம் சொல்லணுமோ, ஆறுதல் சொல்லணுமோ, கவலை மறக்க வைக்கணுமோ அதை நாம தான் சொல்லணும் ஒழிய, இது நான் உண்மையை சொல்றேன்னு புட்டு புட்டு வச்சு அவங்கள வந்து இன்னும் மனசு வேதனைப்படுத்தக்கூடாது, இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய குருமார்கள் சொல்லியிருக்கேன். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். சித்தர்கள் வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லும்போது சித்தர்கள் வந்து டச் பண்ண சப்ஜெக்டே கிடையாது. அதாவது வந்து நீங்க எதுல போனாலும் ஏதோ ஒரு 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 விஷயம் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். பட் சித்தர்கள் வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே டச் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயங்களும் அவங்க அவங்க இந்த விஷயத்தை டச் பண்ணாங்க, இந்த விஷயம் டச் பண்ணல, இதை விட்டாங்க, இது விட்டு. நீங்க மற்ற எல்லாமே பாருங்க, எல்லாமே ஏதாவது விஷயத்த டச் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்த டச் பண்ணாம விட்டுடுவாங்க. பட் சித்தர்கள் மட்டுமே எல்லாமே டச் பண்ணுவாங்க. ஏன் டச் பண்ணுவாங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய சந்தோஷத்தை, நிம்மதியை குலைக்கின்ற அத்தனை விஷயங்களை பத்தி அவங்க டீல் பண்ணுவாங்க. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் துக்கப்படுறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கோ அத்தனையும் அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும், இந்த தலைமுறை மட்டும் இல்ல, பல தலைமுறைகள்ல பல பிறவிகள்ல என்னென்னலாம் அனுபவிப்பானோ, என்னெல்லாம் கஷ்டப்படணும் அத்தனையும் போக்குவதற்கு வழிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அத்தனையும் வராம தடுக்கிறதுக்கு வழிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம். சித்தர்கள் வந்து இறைவனுடைய மற்றொரு வடிவம் தான். இறைவன் சித்தர்களாக வருகிறான். அது வந்து சைவ சமயத்துல சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. சித்தர்கள்லாம் யாருன்னா சிவனுடைய சொரூபம் சொல்லுவாங்க. சித்தர்கள் யார் அப்படின்னா இந்த சைவ சித்தாந்தம் சொல்லும், சித்தர்கள் அனைவரும் சிவனுடைய சொரூபங்கள், சிவனுடைய சொரூபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆங்கிள் சித்தர்கள் டெபினேஷன் கொடுக்குறாங்க. இறைவனுடைய சொரூபங்கள் தான் அவங்க. சித்தர்கள்னாலும் இறைவனுடைய சொரூபங்கள் தான், இறைவனே தான். நாமதும் இறைவன் தான், நாமளும் இறைவனுடைய ஒரு பகுதி தான். நம்ம சொல்லிப்போம் மனிதனும் கடவுள் ஆகலாம். நாம வந்து கடவுள் வேற, நாம வேற நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஹையர் லெவல் வரும்போது நாமே தான் கடவுள், நம்மளே நாமே உணர்வோம். இப்ப நமக்கு தெரியல, ஐயோ வேற நம்ம நினைக்கிறோம். கோயிலுக்குள்ளா போறோம், குளமா போறோம், மலையா சுத்துறோம், கடவுள் வேற நான் வேறன்னு. அந்த ஹையர் ட்ரூத்துக்கு வரும்போது நாமளே தான் கடவுள், இது தெரியாம ஒரு நாள் சுத்திட்டு கிடமா அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணும். பல பிறவிகள் தாண்டின பிறகு, ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள், ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்த பிறகு அப்புறம் தான் தெரியும், அடடா இது தெரியாம நம்ம சுத்தி இத்தனை பிறகு நான் வேஸ்ட் பண்ணிட்டுமே, நாம தானே கடவுள், நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபீல் பண்ணும். ஹையர் ட்ரூத் இப்போதைக்கு அது சொன்னா புரியாது, அது ஹையர் ட்ரூத். ஸோ சித்தர்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே டச் பண்ணியிருக்காங்க. இதுக்குதான் எல்லா சப்ஜெக்டுமே. நீங்க ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா எலக்ட்ரிஷியன் அப்ரோச் பண்ணுங்க, எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டவங்க இபி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுவீங்க. ஒரு ரெவென்யூ பட்டா வேணும்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுவீங்க, கலெக்டர் தாசில்தார் அப்படி போவீங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போவீங்க.
இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு இல்லையா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்னு எடுத்து நிறைய டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ற எல்லா சப்ஜெக்டையும் கர்ம எனர்ஜி ஹீலிங் கொடுத்துருக்காங்க சித்தர்கள். கர்ம எனர்ஜி ஹீலிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய பேர் சார் கூட, ஆஸ்டமி சார் கூட 2 நாளுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, சார் வந்து நம்ம குரூப்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் ஃபுல்லா புரிஞ்சிக்கல சார். அவங்க வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கர்ம எனர்ஜி ஹீலிங்னு சொல்லி சொன்னா அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க, அவங்க ஒன்லி பாடி ரிலேட்டட் ஆர் மைண்ட் ரிலேட்டட் பிரச்சனை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க சார், இன்னும் புரிஞ்சிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எந்த கான்செப்ட் வச்சு சொன்னாருன்னு நான் கேட்கல, பட் சொன்னார். பட் கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே, அதாவது உங்களுடைய நோய்கள் போகும், உங்களுடைய மனக்குறைகள் போகும், உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும், கடன்களை அடைப்பீங்க, உங்களுடைய உறவுகள் நல்லா ஆகும். இது வந்து ஆங்கில முறை மருத்துவத்திலேயோ மற்ற முறை மருத்துவத்திலேயோ எல்லாம் கிடைக்காது. ஆங்கில முறை மருத்துவத்திலேயோ மற்ற முறை மருத்துவங்களோ இது கிடைக்காது. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம், இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் லைஃப். அது வாடுகின்ற முறை, அது வந்து சிகிச்சை அளிக்கின்ற முறை கிடையாது, அது வாடுகின்ற முறை, வாழ்வியல் முறை, வே ஆஃப் லிவிங், வே ஆஃப் லிவிங் வெல் வித் ஃபுல் ஆஃப் ஜாய்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஃபுல் ஆஃப் மகிழ்ச்சி சந்தோஷத்தோட வாழக்கூடிய வாழ்கின்ற முறை தான் அது. ஸோ இந்த முறையில் மற்ற இடத்துக்கு போனால் நோய்கள் சித்தால போனால் நோய் போகும், ஹோமியோவில் போனால் நோய் போகும், அலோபதியில் போனால் நோய் போகும் அப்படின்னு. இங்கே நோய்கள் போகும், நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிகள் சொல்லி தரப்படும், உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரும், கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடன் கொடுக்கணும்னா கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம், கடன்கள்லாம் தீர்ப்பீங்க. ஸோ கடன்லாம் தீர்ப்பீங்க அப்படின்போது நீங்கள் உடனே நினச்சிக்கூடாது, சார் எனக்கு 20 crores கடன் இருக்குது, ஓவர் நைட்டில் வந்துருமா? இந்த படையப்பா படமா அண்ணாமலை படமா எந்த படம் எனக்கு தெரியல, ஒரே பாட்டில் பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவார் ரஜினிகாந்த். எந்த படம் சார் உங்களுக்கு தெரியும்? அண்ணாமலையா? ஏன்னா எக்ஸ்பர்ட் சினிமாவில் அவர் தான். அண்ணாமலையா என்னன்னு தெரியல, அது படையப்பாவா அண்ணாமலை, அண்ணாமலைன்றாரு. அந்த ஒரே பாட்டுல அவர் பெரிய மில்லியனர் ஆயிடுவார். அந்த மாதிரிலாம் ஆக முடியாது, ரியல் லைஃப்ல அப்படிலாம் ஆக முடியாது. இங்க எவ்வளவு கடன் இருந்தாலும், எத்தனை கோடி கடன் இருந்தாலும் தீர்ப்புக்கான வழிகள் கண்டிப்பா கொடுப்பார் கடவுள். ஏன்னா கடன்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். முக்தியை அடையணும்னா 5 விதமான கடன்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். குழந்தைவேலு கூட அதை கேட்டிருக்காரு. ஸோ இந்த 4 சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேன், அடுத்தடுத்த வகுப்புகளை பண்ணுறேன். அந்த எல்லா கடன்களையும் எப்போ நம்ம தீர்க்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும், முக்தி நிலையை அடைய முடியும். அது எந்த மாத்தினதாக இருந்தாலும் சரி. அப்போ மற்ற கடன்கள்லாம் அப்புறம் இருந்தாலும் பணக்கடனே இருக்கு. அப்போ பணக்கடன் இருக்கும்போது நீங்க முக்தியை அடைய முடியாது. முக்தியை அடையணுன்றது கடவுளுடைய நோக்கம். அப்போ பணக்கடனை தீர்க்கறதுக்குண்டான வழி பண்ணணும். அப்போ பணக்கடன் தீர்க்கறதுக்குண்டான வழி இருக்கணும் அப்படின்னும் போது, அப்போ இவ்வளோ 12 crores கடன் இருக்கு சார், 20 crores கடன் இருக்கு சார், 10 crores கடன் இருக்கு சார், எப்படி போகணும்? அப்போ கடவுள் வந்து கல்நோட்டு அடிச்சு, மிஷின் அடிச்சு கல்நோட்டு அடிச்சு கொடுன்னு சொல்லுவாரா? நேர்மையான முறையில் சம்பாதிக்க வழி காட்டுவார். ஏன்னா கடன் இருக்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்லும்போது, அவங்களுக்கு பணத்தை வர வச்சா நீங்க கடன் அடிக்க முடியும். பணத்தை வர வச்சா தான் நீங்க கடன் அடிக்க முடியும். பணம் வராம நீங்க கடன் அடிக்க முடியாது. அப்ப பணத்தை வருவதற்கான வழிகள் கண்டிப்பா காட்டுவார். நீங்க நினைக்கிற மாதிரி ஓவர் நைட்ல வராது, பட் கடனை அழைப்பதற்குண்டான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடனை அழைப்ப கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்ன கவனம் இருக்கு தெரியல. ஒரு அம்மா 5 கோடி ரூபாய் கடன், பிசினஸ் லாஸ் ஆகி போச்சு. லேடி அவங்க கொடுத்த ஃபைனான்சியர் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு, தாங்க முடியல, சூசைட் பண்ணிக்கலாம் அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரோ அவங்க ரிலேட்டிவ் கேள்விப்பட்டு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்டலை கொடுத்தோம், கர்மா கிளியரிங்ஸ் மெடிசன் தான் கொடுத்தோம். கிறிஸ்டலை கொடுத்தோம், கர்மா கிளியரிங் மெடிசன் தான் கொடுக்கணும். டிமாண்ட் என்ன வைக்கணும், எனக்கு நல்ல பணத்தை வர வச்சு கொடுங்க, கடனை அடைக்கணும்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவ் வேர்ட் சொல்லக்கூடாது. எனக்கு நல்ல பணத்தை வருமானம் வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைங்க அப்படின்னு அது சொல்லி அடுத்த ஒரு 1 week அடுத்த டைம் அதே ஃபைனான்சியர் வந்திருக்காரு. வழக்கம் போல பயந்து போயிருக்காங்க. இந்த டைம் அவர் பேசின விதமே வேறன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா, அவங்க பேசும்பொழுது வார்த்தையே வரல, போன் அழுதுட்டாங்க அவங்க. சார் ஒரு தடவை வரும்போதும் மானத்தை வாங்குவான் சார், வீட்டாண்ட வந்து அந்த சத்தம் போட்டு அப்படியே எல்லாரும் பர்பஸ் என்ன, எல்லாரும் வரணும், எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக போட்டு மானத்தை வாங்கி போவான் சார். அழுதுட்டு இருப்பேன் சார், ஆனால் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் கேட்டு அசிங்கப்படுத்திட்டு போவான் சார். இந்த டைம் அப்படிதான் வந்தேன். ஆஃப்டர் யூசிங் கிறிஸ்டல் அண்ட் கர்மா கிளியரிங் மெடிசன் எடுத்த பிறகு இந்த டைம் வந்து உள்ள உட்காந்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டாராம். தண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அப்படி கேட்டதே கிடையாது. எப்போ கேட்டாலும் வந்த உடனே பணம் தான், தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி கொடுத்த பிறகு வாங்கி குடிச்சிட்டு, அம்மா கொஞ்சம் காப்பியோ டீயை போட்டு கொடுக்குறீங்களாம்மா அப்படின்னு கேட்டாராம். காப்பி டீ போட்டு கொடுத்துருக்காங்க.
அம்மா நான் ஏதோ தெரியாதனமா இது வரைக்கும் நான் டார்ச்சர் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட பணம் வந்தா நீ கொடுத்துட போறீங்க. அவர் என்ன வார்த்தை என்ன வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. உங்ககிட்ட பணம் வந்தா நீ கொடுத்துட போறீங்க. ஏதோ ஒரு லாஸ் ஆகி போச்சு, பிசினஸ் கொடுக்க முடியல. நீங்க நல்லா இருக்கும்போது என்கிட்ட கொடுத்தீங்களே, நான் வாங்கினேன்ல, அது நான் நினைச்சு பாக்குறேம்மா. இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், ஏதோ நல்லா இருக்கும்போது கொடுத்தீங்க, இப்பதான் உங்களால முடியல. சரிம்மா, நீங்க பொறுமையா முடியும் போது கொடுங்க, பரவாயில்ல, நீங்க முடியும் போது கொடுங்க, எனக்கு வட்டி கூட வேண்டாம், அசல் மட்டும் கொடுத்தாலே போதும், வட்டிலாம் வேண்டாம், அசல் கொடுங்க. உங்களால எப்போ முடிஞ்சா கொடுங்க, நானா போன் பண்ணி கேட்க மாட்டேன், நான் என்ன வரமாட்டேன், உங்களால எப்போ முடிஞ்சா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. என்ன மாற்றம் இது? அந்த மாதிரி போன் எடுத்து பேசவே முடியல, அழுதாங்க. அழுது அந்த மெசேஜ் சொல்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அவங்க சொல்லி முடிக்க. சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அவங்களால பணம் கொடுக்க முடியல, அவங்க என்ன பண்ணுவாங்க லேடி, ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவர் வந்து டார்ச்சர் கொடுத்து போறாரு. இதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? பணம் கொடுத்தவருக்கும் பணம் வர போறது இல்லை. பிகாஸ் அவனை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க, நெகட்டிவ் நினைச்சு அவருக்கு போகும், அவருக்கு பணம் வர போறது இல்லை. ஐயா அந்த ஃபைனான்ஸ் வந்து இப்படி வீட்டாண்ட திட்டுறாரே, பேசுறாரே, கண்டபடி பேசி போறேன், இவங்க ஃபீல் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் நினைச்சு அவருக்கும் போகும், அவரும் பாதிப்பாரு. 2 பேரும் மியூச்சுவலா பாதிச்சுக்கிறாங்க. இவங்களால அவரும் பாதிக்கிறாரு, அவங்களால இவங்களும் பாதிக்கிறாங்க, 2 பேரும் மியூச்சுவலா பாதிக்கிறாங்க. அப்ப இறைவன் இந்த இடத்துல கர்மா கிளீனிங் மெடிசன்ல உள்ள போயிட்டு மனசை மாத்துறாரு. ஐயா பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுக்கணும், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா வாங்கிக்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த உணர்வை இந்த கிறிஸ்டலும் அந்த மருந்தும் அவருக்கு வர வச்சிருக்கு. பாத்தீங்க, இதுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க? எத்தனை கோடி கொடுத்தாலும் இதுக்கு ஒர்த் ஆகும். இதான் இங்கதான் இறைவன் நிற்கிறார். அப்புறம் அடுத்த ஒரு 1.5 இயர்ல அவங்க அடுத்த டைம் சென்னை வரும்போது அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. வீட்டுக்கு தான் வந்தாங்க, ஆஃபீஸ்க்கு வரல, வீட்டுக்கு தான் வந்தாங்க. நான் ஆஃபீஸ் இல்லை சார், நான் வீட்டுக்கு வரணும் சார்னு சொல்லி வீட்டுக்கு தான் வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சந்தோஷமான செய்தி சொல்றாங்க. ஏதோ நிறைய எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வேண்டாமா அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் கொடுத்தாங்க போல இருக்கு. ரைட், ஓகே. அது அப்புறம் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, எதுக்கு இதெல்லாம் போய், அதெல்லாம் இல்லை சார், நான் கண்டிப்பா கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டில் ஏதோ கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க வாங்கிட்டாங்க, லேடி டு லேடி அவங்க வாங்கிட்டாங்க. என்ன விஷயம் சொல்ல வந்தாங்கன்னா, சார் வந்து இப்போ வேற சில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைச்சிது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சிலது ஆரம்பிச்சேன். அப்புறம் வேற சில பேர் ஃபைனான்ஸும் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், கடன்லாம் அடைச்சிட்டேன் சார். கடனை அடைச்சிட்டு இப்போ எனக்கு 2 கோடி ரூபாய் ரிசர்வ்ல இருக்கு அக்கௌண்ட்ல. கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். ஆஃப்டர் 1.5 இயர் அந்த கடன்லாம் டோட்டலா அடிச்சுட்டேன். அவர் வட்டி வாங்கணும்ட்டார். இந்த அம்மா கொடுத்த போதும் கூட சொன்னது கரெக்டாக நின்றுக்கிறார். அவர் வட்டிலாம் வேணாமா, நல்லா இருக்கும்போது கொடுத்தீங்க, கெட்டு போயிட்டீங்க, இப்போ வட்டி வேண்டாம், நீங்கள் அசலை மட்டும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் சந்தோஷமான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சந்தோஷமா அசல் மட்டும் வாங்கிட்டு எல்லா டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்தாரு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாரு, எல்லாம் ஓகே. இப்போ எனக்கு செலவுகள்லாம் போக 2 கோடி ரூபாய் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல இப்போ இருக்கு சார். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லா பண்ணுவேன், என் பையனுக்கு நல்லா ஸ்டடி படிக்க வைப்பேன், இப்போ ரிசர்வ்ல ஃபண்ட் இருக்கு சார் அப்புறம் வந்து சொல்லிட்டு போனாங்க. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இதுதான் கர்மா கிளியரன்ஸ் மெடிசனும் கிறிஸ்டலும் செய்யறது. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு, ஒரு மனிதன் ஆனந்தமாக இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் கர்மா எனர்ஜி ஹீலிங் பண்ணும். இது நீங்க லைஃப்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நானும் வந்த போது உள்ள என்னமோ நான் மருத்துவராக தான் உள்ள வந்தேன். சித்த மருத்துவம்னா நான் மற்றவங்க அலோபதி மருந்து கொடுக்குறாங்க, அது வேண்டாம், நம்ம சித்த மருந்து கொடுப்போம், அது சரி பண்ணுவோம், அதுக்கு சப்ஸ்டியூட்டா நான் மருந்து கொடுக்குறோம். அவங்களும் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க, நாமளும் ஒரு நோய்க்கு மருந்து கொடுப்போம். அவங்க அலோபதி மெடிசன்ஸ் சைட் எஃபெக்ட் இருக்கிற மருந்து கொடுக்குறாங்க, நம்ம சைட் எஃபெக்ட் இல்லாம மருந்து கொடுப்போம். நானும் அப்படித்தான் நுழைஞ்சேன். 35 வருடங்களுக்கு முன்னாடி நான் உள்ள வரும்போது அப்படித்தான் நானும் உள்ள வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் அது அப்படியே மாறி டிவைட் ஆகி, அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயத்துக்காக சொன்னது. பிள்ளையார் பிடிக்க போனது என்ன பிள்ளையார், ஆனா முடிஞ்ச பிறகு பார்த்தா குரங்கா இருக்கு. களிமண் செதுக்கி ரெடி பண்ணி பிடிக்கும்போது ஐடியா என்ன, பிள்ளையாரா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா முடிஞ்ச பிறகு பார்த்தா பிள்ளையார் இல்லை, அங்கே குரங்கு தான் இருக்கு. அது ஒரு காமெடியான பழமொழி. அது ஒரு காரணக்காக சொல்லப்படுது, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்ச கதை. அதே மாதிரி நானும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக போய் அது இப்ப எப்படி வந்ததுன்னா அது வேற மாதிரி வந்துச்சு. அது வார்த்தைகளே இல்லை, அதுக்கு பேரும் இல்லை, அப்படி வேற மாதிரி வந்துச்சு. ஆல் த சர்வீசஸ், ஆல் த ரிலீஃப்ஸ் ஆர் அண்டர் ஒன் ரூஃப். எல்லா பிரச்சனைகளுக்கும் மாத்திரு ஒரே ரூப்ல, ஒரே ஒரு ரூப்ல, ஒரே ஒரு இடத்துல, ஒரே ஒரு குடையின் கீழ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆல் த சொல்யூஷன்ஸ் அண்டர் ஒன் ரூஃப். ஒரே குடையின் கீழ், ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா சர்வீசஸும் கிடைக்கும், ஒரே குடையில். அப்போ உங்களோட வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளுக்கும், பணம் இல்லையா, வீட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, கணவன் மனைவி உறவு சரியில்லையா, மாமனார் மருமகன், மாமனார் மருமகள் அந்த உறவுகள் சரியில்லையா, ஆபீஸ்ல ரிலேஷன்ஷிப் சரியில்லையா, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சரியில்லையா, உங்க மேல வேலை செய்யறவங்க சரியில்லையா, உங்க கம்பெனியில லாஸா, இல்ல லவ் மேட்டரா,
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மேட்டரா, வாழ்க்கையில நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சொல்யூஷன் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே இதுக்கு இதுக்கு கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல, இதுக்கு இதுக்கு இல்ல, இதுக்கு கண்டுபிடிக்கணும், இதுக்கு மேல வரணும், அப்படி இல்லை. வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்த, எல்லா இனத்தை சேர்ந்த, எல்லா வகைகளையும் சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் லைஃப்ல என்ன பிரச்சனை வருமோ, எதையெல்லாம் தாண்டி அவங்க அடுத்த லெவலுக்கு போகணுமோ, அத்தனை பிரச்சனைகளுக்கும் சித்தர்கள் கர்மா எனர்ஜி ஹீலிங் மூலமாக தீர்வுகள் கொடுக்கிறார்கள். இங்க நோய்ன்றது ஒரு பாட்டு தான். இங்க நோய்ன்றது ஒரு பாட்டு தான். இங்க நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒரு பாட்டு தான். நான் படிச்சது டாக்டரேட் அப்படின்றதுனால, டாக்டர்ன்றதுனால நம்ம நேம் வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு வச்சுட்டேன். நேம் வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு வச்சுட்டேன். பேர் வந்து அப்போ நான் ஆரம்பித்த போது நான் மருத்துவராக இருந்ததுனால நான் அந்த மருத்துவம் சார்ந்த ஒரு பேரை வைக்கணுமே அப்படின்றதுக்காக நான் ஏதோ XYZன்னு பேர் வைக்க முடியாது இல்லையா? அதனால நான் அப்படி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பேர் வச்சுட்டேன், அவ்வளோதான். என்னுடைய சோப் கம்பெனிக்கும் இளங்கோ சோப் கம்பெனி தான் பேர் வச்சேன். இப்போ என்னுடைய கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன பேர் வைக்க போறீங்க? இளங்கோ சோப் கம்பெனி. ஓகே. எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? அதே இளங்கோ தான். என்னையுமே நான் கொண்டு வருவேன். வேற என்னையுமே வேற யாரையும் காப்பியெல்லாம் நான் அடிக்கல. இறைவன் எனக்கு கொடுத்த ஞானம், இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு, இறைவன் எனக்கு கொடுத்த நிறைய விஷயங்களை வச்சுட்டு அப்போ என்னுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கும் இளங்கோ இன்டர்நேஷ்னல் தான் வச்சேன். இளங்கோ இன்டர்நேஷ்னல். அந்த இளங்கோ இன்டர்நேஷ்னலில் தான் எல்லா எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். இளங்கோ இன்டர்நேஷ்னல் என் பேரு தான். அப்போ அது வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டனால இளங்கோ இன்டர்நேஷ்னல் வச்சேன். சோப் ஃபேக்ட்ரினால இளங்கோ சோப் ஃபேக்ட்ரின்னு வச்சேன். ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சதுனால இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பேர் வச்சேன், அவ்வளோதான ஒழிய. பட் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு, நோய்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மட்டுமே கிடையாது. இதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் லைஃப்பில் எதோ பிரச்சனை படுங்க. இப்போது 48 பேர் இருக்கீங்க, அதை யூடியூப்ல ஒரு 300 பேர் பார்க்குறீங்க, 500 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அத்தனை பேருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்காது, பல பிரச்சனை இருக்கும். ஸோ அத்தனை பேருடைய மனித இனத்தினுடைய மனித இனம் வந்து ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் வந்து சித்தர்கள் வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பாக சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிப்பீங்க, துக்கத்தை வந்து வெளியே வந்துடுவீங்க. அப்படியே 99.9% இந்த ஜென்மத்திலே வெளியே வந்துடுவீங்க. அப்படியே 0.001% உங்களால் இந்த ஜென்மத்துக்கு வெளியே வர முடியலன்னா கூட அடுத்தடுத்த ஜென்மங்கள் வந்துடுவீங்க. பிகாஸ் அதுக்கு உண்டான பேஸ் இங்கே போட்டுறீங்க. 99.9% இந்த ஜென்மத்திலே கிளியர் பண்ணிடுவீங்க. நம்முடைய நோக்கம் அதான். நீங்க அடுத்ததுக்கே கேரி ஓவர் பண்ண வேண்டாம். நீங்க அடுத்தது கேரி ஓவர் பண்ணாம இங்கேயே இந்த லைஃப்லேயே இதெல்லாம் முடிச்சு கிளியர் பண்ணிடுங்கன்னு தான் சொல்றோம். அதுக்கு என்ன வழிகள் சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். கிளியர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு டேக் ஓவரே பண்ணாதீங்க, கேரி ஓவரே பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அப்படியே இன்கேஸ் உங்களுடைய கர்மாவால கொஞ்சம் மீறி ஏதாவது கொண்டு போனீங்க, வேற வழியே இல்லை, அடுத்ததுக்கு கேரி ஓவர் ஃபார்வர்ட் கொண்டு போறீங்க, கேரி ஓவர் பண்றீங்கன்னா கூட அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்க வந்து அடுத்தடுத்த ஜென்மங்களையாவது இந்த பிரச்சனைகள்லாம் டோட்டலாக வெளியே வந்து கிளியர் ஆகி ஒரு நல்ல சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை அடைவீர்கள். ஸோ அதுக்குள்ள பேஸ் வந்து இந்த ஜென்மத்தில் போடுறீங்க. அதுக்குள்ள பேஸ் எங்கே போடுறோம்? கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் போடுறோம். டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லி கொடுக்கணும். இங்கே வந்தீங்க மருந்து கொடுத்தோம் பணத்தை வாங்கணுன்றது கிடையாது. இங்கே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் கஷ்டப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நோய்களுக்கு காரணம் வேற. நீங்க நினைக்கிற மாதிரி அரசாங்கம் சொல்ற மாதிரி, மருத்துவர்கள் சொல்ற மாதிரி, விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி நோய்களுக்கான காரணங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். பட் உள்ள இருக்கிறது நிறைய பேர் தெரியாது. அந்த உள்ள இருக்கிற விஷயங்களையும் நோய்க்கான வெளிப்புற காரணங்கள் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அரசாங்கம் சொல்றது, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, எல்லாம் வெளிப்புற காரணம். அது உட்புற காரணங்கள் நிறைய இருக்கு. அந்த உட்புற காரணங்களையும் பேசிக்கா பார்த்து சரி பண்ணுங்கன்றதான் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்லி கொடுக்குறோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாட் ஓன்லி டிசீஸ், நான் திரும்பவும் அதுக்காக ஆசிரியர் சார் சொன்னதுக்காக சொல்றேன், நாட் ஓன்லி டிசீஸ், நோயை தவிர மற்ற வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுமே இங்கே தீரும். வெறும் நோய் மட்டும்தான் அப்படின்னு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வராதிங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கை ஃபாலோ பண்ணாதீங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கும் சரி, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலும் சரி, இங்கே உங்களுடைய வாழ்க்கையில சகல துன்பங்களுக்கும் தீர்வு கொடுக்கப்படுகிறது. சகல துன்பங்களையும் நிரந்தரமாக பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் தான். இங்கே பர்மனன்ட் சொல்யூஷன் தான், டெம்பரரி கிடையாது. இப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது. பர்மனண்டா நிரந்தரமா அது வந்து நீங்க வெளிவருவதற்கான வழிகளை வந்து நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலமா சொல்லிக் கொடுக்குறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க.
உடனுடனே என்னால் பதில் சொல்லணும்னா கூட தொடர்ந்து பதில் சொல்கிறேன், கிளியர் பண்ணுறேன். இதை நீங்கள் புரிஞ்சு தெளிவில் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். ஒரு கேள்விக்கும் ஒரு ஆன்சர், ஒரு கிளாஸ்லேயும் ஒரு டேக் அவே மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், டைரி நோட் பண்ணிட்டு வாங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் டேக் அவே மெசேஜ் கண்டிப்பாக மினிமம் ஒன்றாவது இருக்கும். நிறைய இருக்கும், மினிமம் ஒன்றா இருக்கும். இந்த மெசேஜ் நீங்கள் எங்கே போனாலும் கற்றுக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் எங்கே, எந்த ஆர்கனைசேஷனில், எந்த ஆன்மீக அமைப்பில், எந்த அமைப்புகளை போனாலும் இந்த மெசேஜ் நீங்கள் கற்றுக்க முடியாது. அவ்வளோ தெளிவான விளக்கத்தை சித்தர்கள் கொடுக்குறாங்க. நான் பேசலை, என் மூலமாக சித்தர்கள் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கோங்க, பயன்படுத்துங்க, சந்தோஷப்படுங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்த லெவலுக்கு உயர்ந்த நிலைக்கு போங்க. சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. நன்றிகள் ஐயா. அவங்க சொல்லி வச்சுதான் டாக்டர் அந்த வேலை வச்சோம். தேங்க்யூ சார். சரி சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிகள் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. சித்தர்கள் சரி. நன்றி டாக்டர். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி.